இப்ப நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம்ல. இனி ஓம் ப்ராப்பர்ட்டி ஏன் ப்ராப்பர்ட்டி, ஓம் பணம் ஏன் பணம். மாப்பிளாய். மாமா வாங்க வாங்க உட்காருங்க, வந்து டிவி பாருங்க. அட போப்பா, எப்ப பார்த்தாலும் டிவி பார்த்து பார்த்து போர் அடிச்சு போச்சு. அவங்க எதையாவது காட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஏன் டயத்தை வேஸ்ட் பண்ற? ஏன் கூட வா, பாருக்கு போவோம். ஆளுக்கு 2 பெக்கு சாத்திட்டு மூக்க பிடிக்க பிரியாணியை வெட்டிட்டு ரூமுக்கு வந்து இழுத்து போத்தி படுப்போம். இதை விட ஜாலி என்ன வேண்டி இருக்கு? இப்ப எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல மாம். வேற எதுல உனக்கு இன்ட்ரெஸ்ட்? அட இந்த பொண்ணா? இந்த பொண்ணு உங்களுக்கு தெரியுமா? இப்ப எங்க ஊர் பொண்ணா? பாட்டெல்லாம் நல்லா பாடுவாளே. அப்படியா மாம்? இந்த பொண்ணு எப்படியாவது நான் பார்க்கணும். ஓ, டிவியை பார்த்தோன்னு அவளை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டியா? இதுதான்டா உங்ககிட்ட இருக்கிற பெரிய வீக்னஸ். ஒரு பொண்ணை எங்க பாக்குறீங்களோ அங்கேயே லவ் பண்ண வேண்டியது, அப்புறம் அவ பின்னாலேயே சுத்த வேண்டியது. மாப்பிள, இந்த பொண்ணை நீ பாக்கணும்னா எங்க ஊருக்கு வரணும். உன்னால முடியும்? நம்ம தாத்தா அலோவ் பண்ண மாட்டாரா? உங்க தாத்தா எதுக்கு தான் உன்னை அலோவ் பண்ணிருக்கான்? இங்க பார், உங்க தாத்தனுக்கு எங்க வீக் பாயிண்ட் எனக்கு தெரியும். அந்த ஸ்பாட்டை பார்த்து டக்குன்னு சுண்டிடுறேன். அவன் ஓகே சொல்லிடுவான். டன் டன். ஓம் திருப்பதி ஏழுமலை வெங்கடேசா, இந்த சோஃபா செட்டுக்கு அருள் காட்டுலே. என்ன சோஃபா செட்டுக்கெல்லாம் தீவாரத்துல காட்டுற? தாத்தா இங்க இருக்காரு. ஓம் சிம்ரனே நம, ஓம் ரம்பாவே நம, ஓம் கஜோலே நம, ஓம் மாடிப்படி நம. என்ன ஏறி போற படிக்கட்டுக்கெல்லாம் காட்டுற? தாத்தாவை காட்டுறா. ஓம் புத்தரே நம. சட்ட கீழே வை. என்ன ஏதோ ஒரு கெட்டப் கம்மியா இருக்க? துண்டாடுறா. கூட அவனு கேட்ட வாங்கிக்கடா. தாத்தா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க. நல்லா இருப்பா, நல்லா இருப்பா. எப்படி மாப்பிள, நீங்க வந்த கொஞ்ச நாள்ல என் பேரனை இந்த அளவுக்கு மாத்திட்டீங்க. இது என்ன கண்டீங்க? இன்னும் போக போக பாருங்க உங்க பேரனை எங்க கொண்டு போய் நிப்பாட்டுறேன்னு. நடு தெருவுல நிப்பாட்டிடுவாரு. அது நடு தெருவுல மேடை போட்டு அது மேல உங்க பேரனை நிப்பாட்டி ஊர் ஜனங்க எல்லாம் பாராட்டுற அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்திடுவேன்னு சொல்றான். என்ன ரசிச்ச? தாத்தா, யாரு பேச்சும் கேட்காதனா, மாமா பேச்ச மட்டும் கேக்குறேன்னா, மாமாட்ட ஏதோ ஒரு சக்தி இருக்கு. அவன் சக்தி தெரிஞ்சுதான அவனை வர வச்சேன். மாமா, நம்ம ஆக்டிங் எப்படி இருந்துச்சு? கொஞ்சம் ஓவர் தான். இப்ப ஏன் ஆக்டிங் கவனி லைட்டா குடுக்குறேன் பாரு. டேய் தள்ளுடா டேய். டேய் டேய் டேய். பிரதர் எங்க போறீங்க? எங்கடா வெட்டல போறீங்க நானே டேய். எங்கடா இருக்கீங்க? டேய் டேய் டேய். டேய். ஐயோ வரடா. டேய் வந்துட்டா கருமாமி. உன்னை வெட்டாம விட மாட்டேன். ஹாய் ஹாய். ஐயோ மாமா, என்ன பார்த்து பயப்படுற? இல்ல, நீ அருவாக்குறதெல்லாம் வச்சிட்டு இருக்கற, ஏதாவது வெட்டி தொலைச்சிர போறேன்னு தான். நான் சாதாரண மனுஷனா இல்ல. இப்ப என் மேல பிளாக் கார்டு வந்து. பிளாக் கார்டா? எஸ், யூ நோ இங்கிலீஷ்? ஐ நோ. ஐ அம் பிளாக் கார்டு. கருப்புசாமி வந்திருக்கு. ஐயோ, கருப்பு சாமியா? எங்க குலதெய்வம் பாச்சே. இப்படி தெரிஞ்ச இது என்ன பிஸ்கோத் அருவா? என்கிட்ட 6 அடி அருவா இருக்குதே, அதை எடுத்துட்டு வந்து வெட்டி இருப்பேன். ஐயோ கருப்பு சாமி, எதுக்கு சாமி அருவா கீழே போட்டீங்க? இல்ல, சாமி வந்து லேட் ஆச்சு. நான் சீக்கிரமா 19 படி ஏறணும். 19 படி? நான் 18 படி தானே. ஏன் ஒரு படி எக்ஸ்ட்ரா இருந்தா நீ ஒத்துக்க மாட்டியா? ஒத்துக்கிற சாமி, உனக்கு என்ன சாமி வேணும்? இன்னைக்கு நீ கசங்கின கத்திரிக்காய் தாண்டி. சொல்லுங்க சாமி. நீ வறுத்த வாழைப்பழம் தாண்டி. ஆசைப்பட்டது கேளுங்க சாமி. ஏய், இன்னைக்கு நீ பிஞ்சு போற பீக்கங்க. சரி சாமி, என்ன வேணும்னு கேளுங்க சாமி. என்ன தாத்தா, இது கூடவா தெரியாது? கருப்பண சாமிக்கு வந்தது பட்ட சாராயமே சுருட்டும் தான். ஏய், அது ஓல்டு கருப்பணசாமி. இது லேட்டஸ்ட் கருப்பணசாமி. ஃபாரின் ட்ரிங்க்ஸ், ஃபாரின் சிகரெட் ஏற்பாடு பண்ணு. சரி சாமி. பரம பக்தா, உன் பேரனை திருத்துறதுக்காக ஏற்கனவே கிளண்டன் உன் வீட்டுக்கு வந்திருக்கான். அதே கிளண்டன் கிட்ட உன் பேரனை ஒப்பட, அவன் திருத்தி அனுப்புவான். சரி சாமி. வழி செலவுக்கு ஏதாவது வேணுமா சாமி? அதோ அந்த பசங்க கேட்ட ஆளுக்கு 10 கொடுத்து அனுப்பு. 10னா 1000மா இல்ல லட்சமா? 10 லட்சம் தான். சரி சாமி. இல்லை சந்திச்சிருச்சவன வெளியே வரா. யோ வண்டி வளர்க்கன என்னயா என்ன குதிக்கிற? 4 வட்டி மட்டன் பிரியாணி, 4 வட்டி கோழி பிரியாணி, 10 வெண்ணி முட்டை, ஆம்லெட், சுக்கா வறுவல், இன்னும் கடைக்குள்ள என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் பொட்டை கட்டிக்கொண்டா. சரி, துட்டு சுட்டா மூக்கியான என்ற சொன்னேன்னா உன்னை பிச்சு விடுவார் பிச்சு. எல்லாத்தையும் கட்டிக்குறா வெண்ண. ஏண்டா ஓசி சோத்துலயே உடம்ப வளர்த்துட்டு திரியுறீங்க? மூக்கையா என்னடா மூக்கையா? அவங்க அப்பனே வந்தாலும் சரி ஒண்ணும் தர முடியாது. என்ன பண்றேன் பாரு. அடிக்கிற அடியில உங்க ஆட்டாட்ட கொடுத்த சேலையில நீ கக்கணும்டா. கக்கணும்டா. நீங்க அடிக்கிட்டு பாத்துட்டு போங்க. அண்ணே, அந்த பிரியாணி கடைக்காரே நான் கேட்ட எதையுமே கொடுக்க மாட்டானே. உங்களால எதையுமே ஆட்ட முடியாதுன்னு எங்களை எல்லாம் அடிச்சு அனுப்புறானே. நான் வந்தாலும் எப்ப வந்தாலும் ஒண்ணும் முடியாதுன்னு சொன்னேன்.
அவனே உன் தலையை எடுத்துட்டா நீ எப்படி பேசுற பாக்க? ஏய், ஓசுல ஊர் மேஞ்சே எனக்கு பழக்கமாயிடுச்சு. உனக்கா என் பழக்கத்தை மாத்த முடியுமா என்ன? பரவாயில்லையே, புட்டி தானே கிடைச்சிருக்கு, குட்டி கிடைக்கலன்னு இருந்தேன். மொண்டாட்டியா? பரவாயில்ல, உல்லாச வாழ்க்கை எனக்கு என்ன பாக்குறீங்க? பக்கத்துல அனத்தில் ஜாஸ்தியா இருக்குன்னு பாக்குறேன். மாம், நான் எழுதின கவிதையை கொஞ்சம் படிச்சு பாருங்களேன். ஏய், நானும் விழுப்புரத்துல இருந்து விடாம பாக்குறேன். எதிரில என்ன வருதுன்னு பார்க்க மாட்டேங்கிற, பக்கத்துல என்ன பண்றாங்கன்னு பார்க்க மாட்டேங்கிற. ஒரே சீக்கு வந்த கிளவி மாதிரி இப்படி அனுப்புனா நான் எப்படா ஸ்டேரிங் பிடிச்சி வண்டி ஓட்டுறது? அதுல கஷ்டப்பட்டு எழுதுற கவிதை ஒண்ணும் பண்ணிடாதீங்க. ஆமா, இவர் பெரிய கவிஞர் கண்ணதாச கஷ்டப்பட்டு கவிதை எழுதியிருக்காரு. ஏன்டா ஏதாவது மளிகை கடையில கணக்கு இருந்தாலும் மாசம் மாசம் சம்பளம் கொடுப்பா, வாங்கி சாப்பிடலாம். ஏன்டா டைத்தை வேஸ்ட் பண்ற? ஆமா, முதல்ல கொடுங்க மாமா. மாமா, மாமா, ஆஹா, கவிதையும் பறக்குது, கூடவே கவிஞரும் பறக்குறாரு. காதலை பத்தி என்ன மாதிரி யூத்திட்ட கேளுப்பா. போஸ்ட்மேன்ட்ட ஏன் கேக்குற? அவருக்கு என்ன தெரியும்? தபால் கொடுக்க தெரியும், ஸ்டாம்ப் போட தெரியும். வேற என்ன தெரியும்? ஒண்ணுமே தெரியாது. இந்தப்பா, இந்த கேசட்ல பூங்குடியை பத்தி நிறைய பாட்டு பதிஞ்சு வச்சிருக்கேன். இத போட்டின்னு வச்சுக்க, அசத்திடலாம். நிச்சயமா வர்ற நேரமாச்சு, வா. இன்னைக்கு வரட்டும் பாருங்க, அசத்திடுறேன். ஏப்பா, 2 ஸ்பெஷல் டீ, ஒரு ஹாஃப் டீ போடு. இந்த கேசட்டை டேபிள்ல போடு. பூங்குடி இந்த பாட்டை ஒன்னொன்னா கேட்க போகுது. அப்படி அசந்து உன் மடியில விழ போது பாரு. எப்படி வனாரையா? கூடி கூடி பூத்ததம்மா, பொன் வண்டுதான் பார்த்ததம்மா, பாட்டெடுக்க இந்த பாட்டு போடுறதே வேலையா போச்சு. இவனை சும்மா விடக்கூடாது. இப்ப பாரு, மரியாதையா சொல்லு. நான் வரும்போதெல்லாம் இந்த பாட்டு போடுறது யாரு? கேக்குறல்ல? இந்த தடவை மன்னிச்சிருங்கம்மா, இனிமே இது மாதிரி நடக்காது. நடந்தா கொன்னுடுவேன். ஐயோ, உங்கள்ட்ட ஐடியா கேட்டேன் பாருங்க. என்ன சீக்கிரையா, டீ கடையா? உன் பொண்டாட்டி சூப்பரு. என்ன உங்க வாயை வச்சு சும்மா இருக்க மாட்டீங்களா? உண்மையை தானே சொல்றேன். என்னைய சொல்றேன்? உன் பொண்டாட்டி சூப்பரு. உனக்கு என்ன கொழுப்புறா? என் பொண்டாட்டி சூப்பர்னு என்கிட்டே வந்து சொல்லுவேன். உன் பொண்டாட்டிய பத்தி ஊரே சொல்லுது, நான் மட்டுமா சொல்றேன்? சத்தியமாயா, உன் பொண்டாட்டி சூப்பரு சூப்பரு சூப்பரு. என்ன எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? எல்லாரும் சேர்ந்து ஏன் எல்லாரும் போட்டு இவனை அடிக்கிறீங்க? சொல்ல சொல்ல கேட்காம டீ கடைக்காரன் பொண்டாட்டியே சூப்பர் சூப்பர் சொல்லிட்டு இருக்காரு மாம்ஸ். ஏன்டா டீ கடைக்காரன் பொண்டாட்டியே சூப்பர்ங்கிறனே? அண்ணா அண்ணா, அவன் என்ன தப்பு செஞ்சா? எதுக்காக அடிக்கிறீங்கப்பா? இன்னொருத்த பொண்டாட்டி சூப்பர்னு சொன்னா அடிக்க மாட்டாங்களா? அவன் பொண்டாட்டிய சூப்பர்னு சொன்னா எல்லாரும் போட்டு அடிச்சிடறதா? இப்ப ஏன் பொண்டாட்டிய சூப்பர்னு அவன் சொல்லட்டும். சொல்ற அண்ணே, சொல்ற, சும்மா சொல்லுப்பா. உங்க பொண்டாட்டி சூப்பருங்க, உங்க பொண்டாட்டி சூப்பருங்க, உங்க பொண்டாட்டி சூப்பரா சூப்பருங்க. என்ன சிரிக்கிறாரே? அவர் பொண்டாட்டி அவர்கிட்ட இல்ல, ஏன் ஃப்ரெண்டு கூட்டிட்டு போயிட்டாரு. ஃப்ரெண்ட்ஸ்னா? பக்கத்து வீட்டுக்கார. என்ன தம்பி இதெல்லாம் போய்? என்ன கம்பி இதெல்லாம்? தான் தள்ளிட்டு போயிடுங்க, அப்புறம் கம்பி கும்பி. டாடி ஏண்டா டேய் ஒண்ணே. அண்ணே இருங்கண்ணே, நான் என்ன சொன்னேன்னா இவரு கடை போண்டா டீ நல்லா இருக்குன்னு சொன்னேன். அடடடடடட, பிரிச்சு சொல்ல வேண்டியதை சேர்த்து சொல்லிட்டாங்க. அறிவு கெட்டவன். ஆமா, இவர் அறிவு டிப்போ. பொண்டாட்டி அடுத்தவன் தள்ளிட்டு போயிட்டா நீ எல்லாம் பேசுறியேடா. டேய், இது என்னது? காஃபி. இங்க வந்தா என்ன கேக்குற? காஃபி. நீ ஏன் டீ கேட்ட? இனிமே இங்க வந்தேன்னா காஃபி. எங்க சொல்லு. காஃபி. போண்டாவ போண்டா வடைய வடைய வடன்னு சொல்றேன். வடைய வடைன்னு தான் கேக்குறேன். அடுத்தவன் தோடைய கேட்டா உன் தோடைய பிஞ்சு போயிரு. போடா போ, ஓடி போயிடு. ஆல் பீப்பிள்ஸ் கோ 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 கோ. போயிருங்க. டேய் மாப்ள, நீ அந்த பாட்டை போட்டு பொண்ணை கிண்டல் பண்ணது, அந்த பொண்ணு வந்து டீ கடைக்காரனை அடிச்சது, இதையெல்லாம் நான் நோட் பண்ணிட்டு தான் இருந்தேன். இந்தா இத கொண்டு போய் போடு. இதுல என்ன இருக்கு? பாம் இருக்கு. டேய், கேசட்ல பாம் இருக்குமா? பாட்டு இருக்கு, போடு. தானே பார்த்தேன். போடு. டேய் பைசன், இங்க வா. நீ எல்லாம் காப்பி கடைக்கு வந்தீங்கன்னா கடைக்கு பின்னால் நின்று தான் காப்பி வாங்கி கொடுக்கணும். கடையவே மறைச்சிட்டு நிக்கிறியா? போ போயிருமே. ஏறுமே. போடாத தப்பு கணக்கு, தப்பு கணக்கு இருக்கு, உனக்கு இருக்கு. இப்ப என்னாத மன கணக்கு. கேட்டியல்ல? அட்வைசிங் சாங். ஐடியா வேணா என்கிட்ட கேடு.
இந்த அட்ரஸ் இல்லாத பசங்க கிட்ட கேட்காத. கமான் ஃபாலோமா. ஏ மாப்ள, லெட்டர் ரெடியா? ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. யாரா அவன்? ஏண்டா 2 பக்கம் தண்ணி ஓடுது, நடுவு பாறை மேல உட்கார்ந்திருக்க, இன்னுமா லவ் வரல? என்னடா உங்க லவ்? அந்த காலத்துல எல்லாம் லவ் லெட்டரை மன்னர்கள் ராஜாக்கள் புறா மூலமா அனுப்பிட்டு இருந்தாங்க. இப்ப சிட்டி லவ் எல்லாம் எஸ்டடி இன்டர்நெட் பேச்சர் மூலமா போயிட்டு இருக்குது. நம்ம ஊர்ல நம்ம ஐடியா படி லெட்டர் மூலமா போயிட்டு இருக்குது. ஓ, லெட்டர் கொடுக்க போறீங்களா? எஸ், வேளாண் மாதிரி தான். அச்சோ, கர்நாக்கு புடிச்சவனே, நீ சொன்ன விளங்காதேடா. அதுக்கு இல்ல, அந்த மூக்குத்தி ஒரு மாதிரி, புரிஞ்சுக்கிட்டீங்களா? அது ஒண்ணும் புரிஞ்சுக்க வேண்டியது இல்ல. என்னைக்கு ஒன்ன எச்சி தொட்டியில இருந்து எங்க அப்பா தூக்குனானோ அன்னைக்கு இருந்து இன்னைக்கு வரைக்கும் அருணாக்கர் ஒண்ணுதான் மிச்சம். லெட்டர் கொடுத்து பிழைக்கிற, அது கூட உனக்கு பிடிக்கலையா? சரி சரி, உங்க மாப்பிள்ளை எந்திரிச்சிட்டாரு, லெட்டர் வாங்கி வச்சுட்டு போங்க. ஏய், வாழ்த்தி அனுப்புடா. எப்படியே போங்க. அட பாவி, போங்கன்னு சொல்றியே, வாங்கன்னு சொல்ற. அச்சோ, ஏய் அங்க பாரு, என் மாப்பிள்ளை வழி கொடுத்தாண்டா. தகன சரியில்லை, நான் நாளைக்கு போய்க்கிறேன். அன்னைக்கு போனா நடக்கிறதா நடக்கும். டேய், அப்பா முட்டி எல்லாம் கழண்டுருச்சு. மாம்ஸ், லெட்டர் ரெடி. மாம்ஸ், வாழ்க்கையில எதனாலும் உருப்படியா செய்யுங்க. என் லைஃபே இதுல தான் அடங்கியிருக்கு. இந்தாங்க. மாப்பிள்ளை, என் லைஃப் இந்த லெட்டர்ல தான்டா இருக்கு. ராஜா இருக்கு, ராணி காணோம். ஒளிமயமான எதிர்காலம் அந்த ஊஞ்சலில் தெரிகிறது. தி கேட்ச். ஏய் தவால, ஐயா, வாலே, என்ன கடுதாசி நாய்க்கு பிஸ்கட் போற மாதிரி வீசிட்டு போற? மரியாதை கையில கொடுக்கணும். ஐயா, சில வீட்டுல நாய் தாயா லெட்டர் கவிட்டு போகுது. இந்த வீட்டுல மனசா இருந்தது நான் பாக்கலீங்க ஐயா. என் பேரை சொல்றான்ல, எடுத்து குடுறி. சரி, கடுதாசி கொடுக்கிறது உனக்கு பாட்டு என்ன வேண்டிய பாட்டு? ரோட்ல கிழங்கு விக்கிறவெல்லாம் பாடிட்டு போறா, தவால் கொடுக்கறேன், நான் பாடக்கூடாது ஐயா. என்ன சத்தம்? ஐயா, பெருசு காது கேட்காது, அதனாலதான் சவுண்ட் விட்டேன். சரி சரி படி. ஐயா, லெட்டர் கொடுக்கறதுக்கு தான் கவர்மெண்ட்ல சம்பளம் தர்றாங்க, படிச்சு சொல்றதுக்கு இல்லீங்க. ஆமா, தம்பியா தான் இருக்கான், பிரிச்சு படி. மேட்ரு ஓபன் ஆனா நம்ம பெண்ட நிமித்துவானுங்க, நழுவி ஆ? இருக்கும். உள்ள ஐயா, லெட்டர் படிக்க சொன்னா கம்மு நிக்கிறியே. தாத்தா, சொல்லு. எவனோ ஒருத்தன் எனக்கு லவ் லெட்டர் எழுதிருக்கான். ஏன் வீட்டுக்குள்ளே வந்து உன் புத்திய காமிச்சியா? இப்ப ஏன் புத்திய காட்டுறதுக்குள்ள மறுவாதையா சொல்லு. யார் இந்த வேலையை செஞ்சது? பேராண்டி, இவனை இந்த ரூட்ல வச்சு கேட்டா சொல்ல மாட்டான். இவனை வேற ரூட்ல வச்சுதான் கேட்கணும். வேற ரூட்னா எந்த ரூட்டுங்க? மெட்ராஸுக்கு போற ட்ரங்க் ரூட்டுங்களா? ஐயோ அம்மா, ஐயோ 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 அம்மா, ஐயோ ஐயோ, நிறுத்தியா? அடிக்கணும் ஆசைன்னு ஒரு சின்ன குச்சியில அடிக்கா. என்னைய மரத்தை புடிக்கிட்டு வந்து அடிக்கிற? அடியே, இங்க பாருடி. என்னடி கேட்ட? ட்ரங்க் ரூட்டா? இதுதான் ட்ரங்க் ரூட்டு. பெருசு, நீ என்ன மெண்டலா? என்ன அடியே அடியேன்னு பொம்பளை கூப்பிட்ட மாதிரி கூப்பிடுற? நான் ஆம்பளையா? பேராண்டி வால்யூம் கூடுது. ஓ, பேர ஆண்டி ஆப்பா. ரெண்டு. ஐயோ அம்மா, நிறுத்தியா? தபால் கொடுக்க வந்தானே இப்படி அடிக்கிறீங்களே, கேட்க ஆள் இல்லையா? ஏன் இல்லை, நான் இருக்கிறேன்ப்பா. அப்பான்னு சொல்லாதடா, தப்பா பிறந்த டப்பா டான்ஸ் ஆடுதுடா. ஏங்க, நான் சாப்பிட்டுங்க. அவங்கிட்ட சொல்லு. ஐயோ அம்மா, ஐயோ ஐயோ ஐயா. போடுங்க, நல்லா போடுங்க. அம்மா தாய் குலமே, என்னமா சௌரியமா உட்கார்ந்து டிவில கிரிக்கெட் மேட்ச் பார்த்த மாதிரி பாக்குறீங்க? நான் அடிக்கிற மாதிரி அடிக்கிறா, கொஞ்சம் ரெக்கமெண்டேஷன் பண்ணுமா? அம்மா கட்டியோ வாங்கலாமா? என்ன சும்மா பையன் நினைச்சியா? இந்த கடுதாசி யார் எழுதுனான்னு உனக்கு நல்லா தெரியும். இது என்னது ரஜினிகாந்த் மாதிரி ஸ்டைலா கட்டையை சுத்தி எல்லாம் அடிக்கிற? மரியாதையா சொல்லிடு, கண்ணம் போட்டுருவேன். ஓ, அது வேறயா? என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? தோலை உரிங்க உரிங்க. என்னடா சொறீங்க சொறீங்க? சொறீரண்டா. ஐயா, நானே உள்ளத உள்ளபடி மறைக்காம சொல்லிடுறேங்க. இந்த கடிதாசை வேற யாரும் எழுதி கொடுக்கலீங்க. இந்த பக்கத்துல ஒரு பண்ணி பம்பிட்டு நிக்கிறீங்களே, அந்த பண்ணி தாங்க எழுதி கொடுத்துச்சு. ஐயா, நான் உண்மையை தாங்க சொல்ல வந்தேன். அதுக்குள்ள இவர் சொல்லிட்டாரு. நான் இந்த பூங்குடிக்கு லெட்டர் கொடுக்கல, இது என் தங்கச்சி மாதிரி. எப்படி? தங்கச்சி. ஐயோ, பால்கார பரமசிவம் இல்ல, அவன் மக பூங்குடிக்கு எழுதுனேன். இவர் தெரியாம உங்கள்ட்ட வந்து கொடுத்துட்டாரு. கொஞ்சம் ரெடி. பால் பரமசிவம். ஓ, இனி அவன் வேற வந்து தட்ட போறானா? கிழிஞ்சமுடா. வாடி போலாம். உன் மக பூங்கொடிக்கு இவன் காதல் கடுதாசி போட்டானா என்னன்னு கவனி. வா, நம்ம தங்கச்சிக்கு காதல் கடுதாசி எழுதிருக்காங்களா? இனிமேல என்னால பொறுமையா இருக்க முடியாது. வாடா போலாம். வேணா, பூங்குடி வேணுமா இல்ல உங்க மாமா வேணுமா? நீ முடிவு பண்ணிக்க. ஐயோ 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 ஐயோ. இனிமே இந்த மாதிரி வேலை செஞ்ச கொட்டால உருகி மாலை போட்டுருவேன். உனக்கும் தான். இனிமே இந்த மாதிரி வேலை பண்ண மூஞ்சே இல்லாம பண்ணிடுவேன் ராஸ்கல். இப்ப மட்டும் இருக்கிற மாதிரியா பண்ணிருக்க? டேய் வாடா. ஏன்டா காது கட்ட கத்துற? வலிக்குதே. எனக்கு மட்டும் வலிக்கிறியா? சைலண்டா கத்துறா. அம்மா, மாமா என்னாச்சு? அதான் மரத்துக்கு பின்னாடி இருந்து பாத்துட்டு இருந்திய, அதுக்கப்புறம் வந்து என்னாச்சுன்னு கேட்டா என்ன கிண்டலாடா? அப்பவே அவங்கள வந்து பின்னிடலாம் தான் இருந்தேன். இவனா வந்து குறுக்கால போய் தடுத்துட்டான். இவன் என்ன பூனையா? இவன் குறுக்கால வந்தா நீ வரமாட்டியா? சைனம் பார்த்தா வருவியா? சரி சரி வாங்க போலாம். எப்படா வர்றது? மரத்தை புடிங்கிட்டு வர்றதா? அவுத்து விடுறா. எத கைரியா? ஏப்பா, அவுக்க போறேன். ஆமா. இரு முன்னாடி போய்க்கிறேன்.
என்ன செடியை நட்டு சென்டிமெண்ட் டச் பண்றாளுங்க. சரி நம்மளும் டச் பண்ணிட வேண்டியதுதான். என்ன அவங்களையா? ஆஹா நோ மாப்ள, சென்டிமெண்ட் என்ன பண்ணலாம் சொல்லு. எனக்கு இப்பவே ஒரு ரோஜா செடி வேணும் மாம்ஸ். மாப்ள இது ஒரு பெரிய விஷயமா? ஆஞ்சநேயர் சஞ்சீவி மலை தூக்குன மாதிரி 1 செகண்ட்ல காஷ்மீரிய உன் காலடியில் கொண்டு வந்து போடுறேன். உனக்கு எத்தனை ரோஜா வேணுமோ பிச்சை எடுத்துக்க. ஆனா ஒரு பாயிண்ட் மாப்ள, என்ன? அவளுக்கு மாமா மூக்குத்திய கொஞ்சம் நினைச்சு பாரு. ஊருக்குள்ள ரொம்ப பையன் ஒத்த காலும் கையோட அலையறா, உன் கையும் காலையும் பாத்துக்க. என்னையா அவளுக்கு லுக்குறாளுங்க? ஏய் அங்க பாரு. மாப்ள ஐ கம் டேக் இட் யா. இது காஷ்மீர் ரோஜா குச்சி, இது பெங்களூர் ரோஜா குச்சி, இது கொடைக்கானல் குச்சி, இது ஊட்டி குச்சி. இதுல எந்த குச்சி வேணாலும் பிச்சை எடுத்துக்க. பக்கத்து கடையில பச்சி போடுறாங்க, நான் போய் 2 பிச்சை தின்னுட்டு வந்துடுறேன். மாம்ஸ் என்ன மட்டும் தனியா விட்டு போறீங்க? நீங்களும் வாங்க மாம்ஸ். அட அதுக்கு இல்லையா, நீ ஏதாவது ரொமான்டிக் லுக் விடுவ, டச்சிங் பண்ணுவ. பக்கத்துல நான் இருக்கிறது தப்பு இல்லையா? ஏமாப்ள முன்ன எல்லாம் பொண்ணுங்களை பார்த்தா பாஸ்ட் ஃபார்வர்ட்ல பாஞ்சு போவே, இப்ப என்ன பேக்ல ரிவர்ஸ் அடிக்கிற? தைரியத்தை வர வச்சுட்டு கோ மாப்ள. மாம்ஸ் ஏதாவது பம்பு வந்துன்னு பயமா இருக்கு. நீங்களும் வாங்க மாம்ஸ். அதே பயம் தான் எனக்கு இருக்கு. நீ ஒரு காலும் கையும் இல்லாம அலையறதுக்கு ரெடி ஆகிட்ட. எனக்கு ரெண்டுமே முக்கியம். என்ன உடியா? அட ஆள உடியா. இந்த டிக்கெட் ஏற்கனவே உருப்படாத டிக்கெட். இந்த லட்சணத்துல கிளின்டன் கூட சேர்ந்து சுத்திட்டு இருக்கு. அதான் ரோசா பூ சின்ன ரோசா பூ சேத்தில் ஆடும். வா கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. என் மாப்பிள்ள செடி நட போறான். என்ன ஸ்ட்ரைக்கா? உள்ள பூந்து தள்ளி விட்டு போய் நடுறா. சாரி. அடடா அல்வா துண்டு இடுப்பு உன் இடுப்பு. அழகா பத்து இகிச்சி பருப்பு இச்சி நெருப்பு. யோ இந்த கிண்டல் பண்ற வேலையில வேண்டாம். சரிங்க மெண்டல். மாப்ள நல்லா ஊடி நடுறா, புடிக்கிட்டு வந்துட போகுது. மாப்ள நட்டாச்சா மாமா? என்னம்மா பாக்குறீங்க? நீங்க செடி வச்சாதான் பூ பூக்கு, நாங்க வச்சா பூக்காதா? உங்க செடியில் இருக்கிற பூ தான் சாமி ஏத்துக்கு, எங்க செடியில் இருக்கிற பூ சாமி ஏத்துக்காதா? சாமி ஜென்டல்மா, யார் பூ வச்சாலும் ஏத்துக்கும். மாமா இது சாமிக்கு இல்ல, என்ன பிசினஸ்க்கா? என் காதலி தினம் இந்த கோயிலுக்கு வருவா. இதுல பூக்குற பூவை தினம் தலையில வச்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த ரோஜா செடியை வச்சேன். அடுத்த தாடி கெட்டப் தான். இந்தாங்க. ஏய் வெத்தலையில சுண்ணாம்பு தடவு வச்சு மொழுகாத, வாயெல்லாம் வெந்து போயிரும். ஆமா இப்ப மட்டும் ஒழுங்கா இருக்கு இந்த வாய். சரி என் பர்சனாலிட்டி பத்தி பேசாத. பூங்கொடி நல்ல நிலா வெளிச்சம், தோப்பு காத்து, இந்த நேரத்துல பாட்டை கேட்டுக்கிட்டே தூங்கணும்னு எல்லாரும் ஆசைப்படுறாங்க. பாடுமா? பாடு. இன்னைக்கு மட்டும் நான் பாட்டுமா? அது நான் செத்ததுக்கு அப்புறம் பாடுறா ஒப்பாரி பாட்டு. கலவா எந்த நேரத்துல என்ன பேசணும் தெரியாம ஒப்பாரி கிப்பாரி நீ பாடுமா. என்ன என்னம்மா சத்தம் சரியா வரலையே பாட்டி. நல்ல அமுக்குமா வரும். இல்ல ஏதோ ரிப்பேர் அடிச்சு போல இருக்கு தாத்தா. கண்ணாப்னா நமக்குனா அப்படித்தான் வரும். சும்மா இருங்க. பாட்டு கேட்கலான்னு எம்பிட்டு ஆசையா இருந்து அந்த பொட்டி இப்படி மோசம் பண்ணிருச்சே. ஐயோ பொட்டி ரிப்பேரா போச்சா? 5 நிமிஷம் நான் ரிப்பேர் பண்ணிட்டு வந்துடுறேன். இந்த நேரத்துல எவன்டா அவனுக்கு ரிப்பேர் பண்ணி கொடுப்பான்? அதெல்லாம் இருக்கானே சினிமாக்காரலாம் அங்கதான் கொடுப்பாங்க. ஏண்டா சொட்ட, நீங்க இத எடுத்துட்டு போய்ட்டா நாங்க என்ன பண்றது? அந்த சொம்ப தூக்கிட்டு வாய்க்காட்டு பக்கம் போயிட்டு வாங்க, அதுக்குள்ள வந்துரும். வகாலி மார்வாடி கடையில் பொட்டியை வைத்து புட்டி போனால் போகட்டும் போடா. புட்டி தூங்குதடா, புட்டி கொஞ்சம் ஏறலடா, போனால் போகட்டும் போடா. எப்ப பார்த்தாலும் டொயிங்கு டொயிங்குன்னு பொட்டியில கை வச்சுக்கிட்டு என்ன கை வைக்க விடுறதே இல்லை. ஏமா இது நம்ம வீட்டு பொட்டி தானே? உனக்கு என்ன சந்தேகம்? என்ன இதை என் மாமா கொண்டு வந்து உங்ககிட்ட வித்துருச்சா? இத நான் வாங்குறதுக்கு பைத்தியக்காரனா? நீ வச்சாலும் 4 பேர் பாப்பாங்க ரசிப்பாங்க. டேய் பொட்டி வந்தது எப்படின்னு சொல்லுடா. இவங்க மாமா மூக்கியன்ல புட்டி வாங்க காசுலன்னு பெட்டிய மார்வாடி கடையில வித்து விட்டான். இத மீட்டிட்டு வந்தவர் வெளியில இருக்காரு. நான் சும்மா ஹெல்ப்புக்காக வந்தேன். எனக்கு நிறைய ப்ரோகிராம் இருக்கு, நான் வரேன். என்னாச்சு தம்பி? ஏன் தம்பி வெளியிலே நிக்கிறீங்க? உள்ள வர்றதானே? நான் வர மாட்டேன். அரைச்சி உன்னை யார் கூப்பிட்டா ஓடு. பவ்வா நாயாவே மாறிட்டாண்டிவன். நீங்க உள்ள வாங்க தம்பி. பரவாயில்லைங்க, நான் இதை உங்கள்கிட்ட பத்திரமா கொடுத்துட்டு போலான்னு தான் வந்தேன். ஏன்னா பூங்குடி இதுல வாசிக்கிற மெட்டுகளை நான் எப்பவும் கேட்டுக்கிட்டே இருக்கணும். நான் வந்த வேலை முடிஞ்சிருச்சு,
வரேங்க. கையகல இடத்த வச்சுக்கிட்டு உனக்கு எனக்குன்னு அண்ணன் தம்பிங்க வெட்டிக்கிட்டு சாகுற இந்த காலத்துல என் பேரங்களை பார்த்தாவது சொத்து பத்துக்களை எப்படி நியாயமா பிரிச்சுக்கிறதுன்னு கத்துக்கட்டும். வந்துட்டா முனியாண்டி விலாசி பின்னாலே ஒரு யோ தபாலு, உனக்கு அடுத்த வீட்டு பிரச்சனைனா அல்வா சாப்பிடுற மாதிரி இல்ல. இந்த லக்கல்தனமான பேச்செல்லாம் விட்டுட்டு நேர மேட்டருக்கு வாயா. ஏன்னு இப்ப சொத்தை பிரிக்கிறதுக்கு என்னன்னே அவசரம்? பின்ன எடுக்கிற என்ன கூட்டிட்டு வந்து எனக்கு என்ன வேற வேலை இல்லையா? பாரு அவன்கிட்ட மீசி இருக்குன்னு காட்டுறான் பாரு. அண்ணே, சொத்தை பிரிக்கலாம் நீங்களே முடிவெடுத்த பிறகு நான் பேசுற மாதிரி எதுவுமே இல்ல. ஆனா ஒண்ணுன்னு, சொத்தை யாரு வேணாலும் பிரிக்கலாம், அண்ணன் தம்பி பாசத்தை மட்டும் பிரிக்கவே முடியாது. அடடடடா, பாத்தீங்களா பித்த பாசத்தை? ஆட மாயி மாயி, அது பித்த பாசம் இல்லடா, ரத்த பாசம். ஓஹோ, ஐ சி. என்ன பிரதர், விளமா திங்க் பண்ற மாதிரி தெரியுது? ஆமா, ஒரு சிந்தனை சிற்பியாச்சே. நீ வருத்தப்படுறதுலயும் அர்த்தம் இருக்குப்பா. என்ன பண்றது, அது அதுக்கு நேரங்காலன்னு வந்தா சொத்த சொத்த பிரிச்சுதான் ஆகணும். தவால வள வளன்னு கத்திட்டு இருக்காம இந்நேரமா மண்ணா இருக்கு மண்ணாரமா ஒன்னா இருக்குன்னு படிக்காம மேட்டர் படி. ஓ படிச்சிடலாமே. தெற்க இருக்கிற தென்னந்தோப்பு புளியந்தோப்பும் மூத்தவர் மூக்குத்திக்கு, வடக்கு இருக்கிற வாழைத்தோப்பு மாந்தோப்பும் சின்னவர் மீச முறுக்கிக்கு, கிழக்கு இருக்கிற 40 ஏக்கர் நஞ்ச நிலம் மூக்குத்திக்கு, மேற்கு இருக்கிற கொய்யா தோப்பு கோழி பண்ணையே மீச முறுக்கிக்கு, சென்ட்ரல்ல இருக்கிற மெயின் ரோடு யாருக்கு? அது கவர்மெண்ட்டுக்குடா, நோண்டி விட்ட கண்ணா. இல்லன்னா இன்னொன்னு விட்டுட்டீங்க. விடுவனா ராசா, எனக்கு தெரியாதா? பாவத்துக்கு நான் ஆளாவனா? ஆத்தாவின் தாத்தாவின் தானே சொல்றேன். ஆத்தாவை அண்ணன் எடுத்துக்கிட்டு, தாத்தாவை தம்பி எடுத்துக்கிட்டு, என்ன இளஞ்சோடி பிரிக்க பாக்குறீங்க? உனக்கு நோண்டி விட்ட கண்ணா. கிட்ட போய் பாரு, அது இளஞ்சோடிகளா கிளஞ்சோடிகளா? எல்லாத்தையும் சரியா பிரிச்சிட்டீங்க. ஆனா ஒரு மேட்டர் மட்டும் கோட்டை விட்ட மாதிரி தெரியுது. ஊர்ல உள்ளவங்களுக்கு வேணா இந்த மூக்கைய ஓர வஞ்சனை பண்ணலாம், ஆனா கூட பிறந்த தம்பிக்கு ஓர வஞ்சனை பண்ண மாட்டான்னு எடுத்து சொல்லுங்கயோ. எல்லாம் ஜர்த்தாயா, ஆனா வீட்டுல இருக்கிற அத்தி பிள்ளைங்க பிரிக்க மாட்டீங்களே. அட சண்டாளா, அத்திப்பட வீட்டுக்குன்னு சொல்லவே இல்லையா? சொல்லியிருந்தேன் பிச்சு வாயில் போட்டு போனடா. யோ, அந்த நிக்கிறாங்க அவ்வளவுதான் சொன்னேன். ஓ இதுங்களா பொண்ணுங்களே சொன்னையா? ஆமாயா, இதுல மூத்தவையா இருக்கு சின்னவையா இருக்கு. மூத்தவட மூத்தவ எடுத்துக்கிட்டு சின்னவட சின்ன எடுத்துக்கிட்டு. சொத்த பிரிக்கிறவன வச்சுக்க, இந்த சொந்தம் பிரிக்கிற வேலையில வச்சுக்காத. அங்க இங்க சுத்தி நீ இந்த மேட்டருக்கு வருவான்னு தெரியும்ல. அவளுக்கு 2 பேரும் எனக்கு தான். அவளுக்கு தலை வைத்து கூட தொட விட மாட்டேன். ஏடா இது குடும்பமா விளங்க மாட்டாது. அப்பா நீ முருக மாதிரி லெப்ட்ல ஒண்ணு ரைட்ல ஒண்ணு தள்ளிட்டு போயிருவேன். நாங்க ஆத்தக்கரையில உட்காந்து பிள்ளையார் மாதிரி இருக்கணுமாக்க உட்காரு. நிறுத்துங்கய்யா. என்னடா வந்திருக்கிறது யாரு வீடு தெரியுமில்ல? யாரு? மூக்குத்தி வீடு. அன்னைக்கு லெட்டர் கொடுக்க வந்ததுக்கே மரத்துல கட்டி வச்சு உரிச்சான். இன்னைக்கு பொண்ணு கேட்க வந்தா உசுரோட விடுவானா? ஏயா வீடு சொல்றது இல்லையா நீ? நான் எதுக்குங்க சொல்லணும்? இவன் தானே கூட்டு வந்தான். இது நமக்கு வரவாதாப்பா. வாங்கண்ணே ஒரு கை பாப்போம். இந்த ஒரு கை பாத்துக்க. அண்ணே, கல்யாணம் நல்லபடியா நடக்கட்டும். ஆமா, தம்பி வந்திருக்கான், ராசிக்கார பையன், நல்லபடியா நடக்கும். ஏய், அப்படி நில்லுங்கடா. வாடா வாத்தி, போயா போத்தி. பெட்டிலாம் வச்சு முதியோர் கல்வி திட்டம் நடத்த போறியா? காதி கிராப்ட் வெட்டிய தள்ளுபடியில வாங்கி கட்டிட்டு ஏன் வீட்டு பொண்ணு கேக்குதா? நாங்க அண்ணன் தம்பி 2 பேர் கோயில் மாடு மாதிரி இந்த வீட்டுல இருக்கீங்களா? என்ன தைரியம் இருந்தா பொண்ணு கேட்டு வந்திருப்பேன். இங்க பார், நான் அதிகமா பேச விரும்பல, மரியாதை அந்த இடத்த காலி பண்ணிரு. ஒரு 8 உள்ள எடுத்து வச்ச நடக்கிறது. உங்க ஊருக்களுக்கு மிரட்டலுக்கு 4 எழுத்து படிக்க தெரியாதவங்க என்ன பயந்துகிட்டு சாகலாம். பாத்தியாரையா நல்லது கெட்டது தெரிஞ்சவரு, 4 எழுத்து படிச்சவரு. ஆமா, உங்க பாச்சாவன்னு அவர்கிட்ட பலிக்காது. நீங்க உள்ள வாங்கய்யா, அவங்க கிடக்காங்க 4ஆம் ஜாதி பயலுங்க. ஏமாப்ல பல லட்சம் ரூபாய் செலவு பண்ணி வைரத்திலேயே ஒரு இதயம் செஞ்சு வச்சிருந்தியே, அது பத்திரமா இருக்குல்ல? ஏமா அந்த மண்டேலா பையலுக்கு தெரிஞ்சா சுட்டுவான்பா. அந்த வைர எடுத்து பூங்கொடிட்டு கொடுக்க சொல்லி மண்டையில தான் கொடுத்து வச்சிருக்கேன். ஐயோ, அவங்கிட்டயாப்பா நீ கொடுத்த? அவன் பக்கத்துல படுத்துங்கிறவன் பாய உருவிட்டு போய் வித்து திங்கிறவனாச்சே. இந்நேரம் எந்த மாறுவாடி கடையில அடகு வச்சிட்டு எந்தெந்த ஹோட்டல்ல எலும்பு கிடைக்குதோ அந்த வாயி. ஏன்பா அதை நீயே கொடுத்துட கூடாதா? இல்ல மாம், பூங்குடிட்ட ஏற்கனவே அதை கொடுக்க போய் என்கிட்ட வெறுப்பா பேசிட்டா. திரும்பவும் அதை கொண்டு போய் அவன் என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டானா என்னால தாங்க முடியாது மாம். ஆடா குருட்டு பையில நாங்க 2 பேரும் இங்க நிக்கிறோம், அங்க யாரு கிட்ட சொல்ல போற? டேய் வாடா. மாப்ள மாப்ள. டேய் ஸ்டாப். ஒண்ணு மூச்சு விடு, இல்ல வசனத்தை பேசு. 2ஐயும் மிக்ஸ் பண்ணி பேசினா நாய் தண்ணி குடிக்க மாதிரியே இருக்கு. மாப்ள ஏதோ ஒன்னு பார்சல் கொடுத்தீல்ல, அது பூங்குடிட்ட கொடுத்துட்டேன். அப்பா கொடுத்துட்டல. பூங்குடி என்ன பத்தி ஏதாவது கேட்டுச்சா? கேடிச்சாவா? உன்னதான் காதலிக்காமா? உண்மையாவா சொல்றீங்க? அட என் தலைமையில சத்தியம்ப்பா. டேய் இதெல்லாம் ஒரு தலை, இதுக்கெல்லாம் ஒரு சத்தியமா? எத்தனை தடவை சொல்லுவ? மேட்ருக்கு வாடா. பூங்குடி உங்களை தான் காதலிக்கு. பூங்குடி உங்களை தான் காதலிக்கு. என்ன உன்னை வெறி நாய் கடிச்சிருச்சா? என்ன எங்கடா அவ காதலிக்கிறா? இல்ல இல்ல, மாப்பிள்ளை தான் காதலிக்கு. சொல்றா. மாப்பிள்ளை உங்களை தான் காதலிக்குது. நிஜமா? நிஜமாப்பா. நீ சாயங்காலம் பாக்கியமாட்டு பக்கம் வர சொல்லு. ஆமா, வீட்டுல இல்லன்னா தோட்டத்துல தான் இருக்கணும். மாப்பிள மாப்பிள, ஏ மாப்பிள, ஏ மாப்பிள, அங்க போக மாட்டான். ஏ மாப்பிள, அட பாப்பா. நான் இங்கதான் இருக்கேன்.
வர வர உனக்கு டக்காட்டி ஜாஸ்தி ஆகி போச்சு. வெள்ள பாத்தியாமா பின்னால் நின்னு சுரண்டி கூப்பிடுறான். இங்க பாரு யாரு வந்திருக்காங்கன்னு. உன்னை பார்க்க பூங்கொடி வந்திருக்கு. ஏதோ பேசணும்னு நினைக்குது. நீயும் ஏதோ பேசணும்னு நினைக்கிற. நான் போயிடுறேன். நீங்க 2 பேரும் பேசி உங்க லவ் டெவலப் பண்ணுங்க. டேய் சைனா விட ஜனத்தொகை கம்மியா இருக்கு. நீங்க டெவலப் பண்ணுங்க, டெவலப் பண்ணுங்க. இப்பதான் 100 கோடி வந்திருக்கு. 101 கோடிக்காவது வாங்க. என்ன இவரு நம்மளே சுத்தி சுத்தி வருவாரு. இப்ப நாம சுத்தி சுத்தி வந்தா கூட விலகி விலகி போறாரே. இப்ப எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியலையே. ஒருவேளை நம்மள கிண்டல் பண்ணதை நினைச்சு பேச பயப்படுறாரோ? அதான் நம்மளை சந்திக்கிறதுக்கு வரலையோ? இவர் தான் பேச மாட்டேங்கிறாரு. பேசாம நாம பேசிட வேண்டியதுதான். அத்தா என் பேத்திக்கு ஒண்ணுமில்லையே, குணமாயிருமில்ல? உங்க பேத்திக்கு வந்திருக்கிறது வெறும் அக்கி. நீங்க சொன்ன மாதிரி முதுகுல சிங்கம் வரைஞ்சா அக்கி குணமாயிடும்ல? குணமாயிடும். ஏய் வளவரையா அண்ணா இதுல பாருங்க. நல்லா பாத்துக்கிறேன். அண்ணா இவங்கள செக்அப் பண்ணுங்க. ஏய் லூஸ் பையல மண்டல என்னடா பண்ற? அத்தா இதுக்கு பேரு மெட்டல் கருவி. எங்கயாவது வெடிகுண்டு இருந்துச்சுன்னு வச்சுக்கேன், இது கண்டுபிடிச்சிரும். இல்லன்னு வராருல அதான் முன்னெச்சரிக்கை. ஏய் மண்டேலா, எஸ் ஆல் தி செக்டு. செக்டு. நோ ப்ராப்ளம். நோ ப்ராப்ளம், நீங்க வரலாம். ஐ கம். ஓ உங்களுக்கு குண்டு வைக்க போறாங்களோ? குண்டு நீங்களே வச்சுக்கிட்டா தான். மனசுல பெரிய மந்திரின்னு நினைப்பு. ஓ அடிக்கடி நீங்க டெல்லிக்கு பிளைட்ல போய் மந்திரி தான் மீட் பண்ணுவீங்க, எங்களை மீட் பண்ண மாட்டீங்களோ? அத்தா இந்த கேண்டன் உயிர் அவ்வளவு கேவலமா போச்சு, மந்திரி உயிர் பெருசா போச்சா? ஒண்ணு மனசுல வச்சுக்க, மக்கள் இல்லையே மந்திரி இல்லை. ஐயோ இவங்கிட்ட வாய் கொடுத்தோம்னா அவ்வளவுதான். வாய் என்ன போல்ட் போட்டா வச்சிருக்க, கழட்டி என்கிட்ட கொடுக்க. அதெல்லாம் இருக்கட்டு. இந்த கிறுக்குச்சி வீட்டுக்கு எதுக்கு வந்த? கிறுக்குச்சியா? சீ மருத்துவச்சி. அதே அதை ஏன்டா உதைக்கிற பாவம்? என் பேத்திக்கு அக்கி வந்திருக்கான். பேத்திக்கு அக்கி எல்லாம் வரும், அறிவு வந்திருக்கா? பெரிய அறிவு கொழுந்து. முதுகுல சிங்கம் வரைஞ்சா அக்கி குணமாயிடும்னு சொல்லுது. சிங்கம் வரையறவங்கள தான் தேடணும். நீங்க வாங்க மனம். நல்ல செட்டு சேர்ந்திருக்கீங்க. எல்லாம் செக் பண்ணிட்டியா? ஓ எல்லாம் நல்லா செக் பண்ணியா? ஒரு இடம் பாக்கி. எவன் கோமன் பாது இது எல்லாம் பாக்குறது இல்லையா நீங்க? அந்த ஒரு இடம் இந்த கிளவிதான். அத நீ பார்க்க வேண்டாம், நானே பாத்துக்கிறேன். ஏய் ஓல்ட் கேர்ள், உனக்கு பாய் ஃப்ரெண்ட் லவ் லெட்டர் எழுதிருக்கேன், டேக் இட். அட எங்க இருந்து வந்திருக்கு? துபாயில இருந்து. அங்க யார் இருக்கா? அங்கதானே பாய்க்கு ஜாஸ்தியா இருக்கானுங்க. என்ன பாட்டி என்ன வேண்டிக்கிட்ட? நான் என்னத்த பெருசா வேண்டிக்க போறேன்? உன் தாத்தனுக்கு உன் மாமங்களுக்கு நல்ல புத்திய கொடுன்னு தான். சரி வாங்க போலாம். அண்ணா அங்க வருங்க, வராங்க. ஏய் இப்ப நம்ம சொல்ல போற விஷயம், அந்த மூக்கு குத்தி இருக்கானே அவனுக்கு தெரிஞ்சது நம்ம 2 பேர் தோலை உரிச்சு செருப்பு தேய்ச்சி வித்துருவாங்க. அதுதானே ரம்மு வாங்கிட்டு வந்திருக்கேன். ஏய் நீ ஐடியா மண்ணண்டா. தபாலு பேச்சு தொடங்க. பேச்சு தொடங்குறதுக்கு நான் என்ன அரசியல்வாதியாடா? ஏதோ பேசுறோம் நீங்களே. அது ஏன் பேந்த முழிக்கிற? அத்தா உங்க பேத்தி பூங்கொடிக்கு ஏதோ பக்கி வந்திருக்கு. இல்லங்க அக்கி. அதான்டா வாய் திக்கி நாக்கு சிக்கி அப்படி நான் கக்கிட்டேன். அந்த அக்கி குணமாகிறதுக்கு ஒரு நல்ல மருந்து இருக்கு. என்ன மருந்து? இந்தாங்க இந்த ஆப் அடிச்சீங்கன்னா. டேய் என்னடா இது? டேய் ஐயோ அது முதுகுல சிங்கம் வரைஞ்சா சிங்கம் மறைய மறைய அக்கி மறைஞ்சு போயிடும். ஆமா இப்ப யார் சிங்கம் வரைகிறது? நீ வரைவியா? ஐயோ எனக்கு குரங்கு கூட வரைய தெரியாது. அப்புறம் யார் வரைவா? ஏன் மாப்பிள ஒருத்தர் இருக்கான்ல? சீ போப்பா. வயசு பையல வயசு பொண்ணு முதுகுல எப்படி வரைய சொல்றது? இது கம்ப்யூட்டர் வேர்ல்டு, ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு. பொம்பளைக்கு பிரசவம் பார்க்க ஆம்பளை டாக்டர் கூப்பிடுறோம்ல, அவரை கடவுள் மாதிரி நினைக்கிறோம்ல, அது மாதிரி இவனையும் நினைச்சிட்டு போங்க. இல்ல நான் ஒத்துக்க மாட்டேப்பா. பாட்டி பரவாயில்ல, என்னங்க நீங்க அவரை வர சொல்லுங்க, எனக்கு சம்மதம். டேய் வொர்க் அவுட் ஆகுது. என்னடி என்னன்னு ஒண்ணடி பாரு, வொர்க் அவுட் ஆகுற நேரத்துல உடைக்குது பாரு. பாட்டி இதுல என்ன இருக்கு? ஆபத்து கொண்டு பாவல, நீ பேசாம வாய மூடிட்டு போடு. டேய் இந்த வீட்ல இருந்து ஒண்ணுக்கு தான பிரைன் இருக்கு. சும்மா இருடா. என்னடி ஆளாளுக்கு மாத்தி மாத்தி குழப்புறீங்க? சரி என் பேத்தி ரொம்ப கஷ்டம் தான் படுறா, நீ அவனை வர சொல்லு. என்னுடைய உணர்ச்சி, உயிர், மூச்சு, இதயம் எல்லாமே உன்னைத்தான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஆமா உன்னை ரசிச்சு எழுதின கவிதையை தான் என்னால் அழிக்க முடியுமே தவிர என் மனசுல இருந்து உன்னை அழிக்கவே முடியல. பூங்குடி, உன் கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்டதெல்லாம் நிராசையாச்சு. உன்னை மனசுல நினைச்சுக்கிட்டு வாழ்ற சுகமே என் வாழ்நாள் எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய சந்தோஷமா நான் நினைக்கிறேன். உன்னையே சுத்தி சுத்தி வந்தனா உன்னை விட்டு ஏன் விலகி விலகி போறங்கிற காரணத்தை உன்கிட்ட எப்படி சொல்றதுன்னு தவிக்கிறேன்.
உலகத்துல காசு கொடுத்து எதை வேணும்னாலும் வாங்கிடலான்னு வாழ்ந்துட்டு இருந்தேன்னா உண்மையான காதலை மட்டும் பாசத்தால தான் வாங்க முடியுங்கிறத உங்ககிட்ட இருந்து புரிஞ்சுக்கிட்டேன். மாப்பிள பாத்தீங்களா, ஓவியம் வரைஞ்சு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்க. இருங்க வர்றேன். ஏய் மாப்பிள இங்க பாரு, உனக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்கேன். நடுவு விட்டுறாத. அந்த பொண்ணு முதுகுல நீ சிங்கம் வரையும் போது அது ஓ ஏ அப்படின்னு நெளிகி. உனக்கு தெரியாதா? என்ன மாமா புரியாம பேசிட்டு இருக்கீங்க? நீங்க முன்னாடி கேட்டப்ப நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன்ல. இப்ப நீ வரையலன்னா நான் வரைஞ்சிருவேன். நீ வரைஞ்சா குரங்குதான் வரும், சிங்கம் வராது. சும்மா இரு. ஐயா நீ வாயா. என்னங்க நீங்களும் புரியாம பேசிட்டு இருக்கீங்க? ஒரு வயசு பொண்ணு முதுகுல நான் எப்படி? நான் கூட முதல்ல அப்படித்தான்ப்பா நினைச்சேன். ஆபத்துக்கு பாவம் இல்லன்னு எல்லாரும் சொல்றாங்க. வாப்பா ஐயா வாப்பா. இந்த பாரு, இது உன் கையில காலான்னு நினைச்சு கேக்குற. கையெடுமா. என்ன கைய காலா நினைக்கிறது, மூக்க நாக்கா நினைக்கிறது, என்ன மாத்தி மாத்தி நினைக்கிறது வாங்கிட்டதுக்கு? இந்த கைய காலா நினைச்சு அது வரைக்கும் தலைகளை நடந்து போமா. நீ சும்மாறா. இந்த பொம்பளை ஊருக்குள்ள லவ் சொல்றது கேட்டா பல மொழிங்கிறாங்க. ஒரு பேச்சுக்கு சொன்னா கடந்து தவறியே. நீ சும்மா கடை. நீ வாப்பா. அது முடியாதுங்க. என்னப்பா இவ ரொம்ப பிகு பண்றாமா. வாங்கம்மா சர்க்கஸ் கம்பெனிக்கு போலாம். எதுக்கு? எனக்கு தெரிஞ்ச சிங்கம் 2 இருக்கு. கொண்டு வந்து அந்த பொண்ணு முதுகுல பிராண்டி விடுவோம். ஐயோ இந்த லொள்ளு தானே உன்னை விட்டு போகாதுங்கிறது. எப்பா வா. இருமா. இப்ப நீ வரப்புறியா இல்லையா? முடியாது. இப்ப என்ன பண்ண போற? போடா. இந்த கிளண்டன் சொல்லியே கேட்கல, மண்டையில பேசிக்கிறடா மரியாதை. அந்த பையன் வர்றதையும் கெடுத்து போடுவீங்க போல இருக்க. சரி வரேன். ஒத்து விட்டா வாடா. வாங்க வாங்க. விஞ்ஞானம் என்ன ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு. கம்ப்யூட்டர்ல ஒரு பட்டனை தட்டினா என்னென்னமோ வருது. அந்த காலத்துல இந்த பெருசுங்க பொம்பளைங்க முதுக டச் பண்றதுக்காகவே இந்த மாதிரி வைத்தியத்தை கண்டுபிடிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். ஏய் மாப்ள, என்ன ஓவியர் இன்னும் டச் பண்ணவே இல்லையா? உன் கூட ஆரம்பத்துல இருந்தே இந்த சொல்லதாண்டா. போனமா வேலையை முடிச்சுமா வந்தமான்னு இல்லையே. என்ன அவன் முதுக பாத்துக்கிட்டே உட்கார்ந்துருக்க? டேய் பாத்து வரடா, முதுக ஜல்லிக்கட்டு மாதிரி ஆக்கிறாத. கிழவிக்கு நான் பதில் சொல்ல முடியாது. சும்மா லவன் கொலைக்காம ஓரமா போய் நில்லுங்க. எப்ப அருணா அண்ணன் ஏதோ சொல்லணும்னு சொன்னீங்க, சொல்லுப்பா. எங்க நான் சொல்றத கேக்குறாரு. இவர்கிட்ட எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. குடுக்குடுன்னு ஓடி போய் அந்த ஓட்டு மேல ஏறி சொல்லு. சீரியஸா சொல்றேன் மேம். நான் சீரியஸ்க்கு வர தயாரா இல்லப்பா. அண்ணே எனக்கு தெரியுதானே? இவர தெரியல? தெரியலையே. உனக்கும் தெரியலையா? அட என்னங்கப்பா, இவர்தான் பாகிஸ்தான் அதிபர் முஷரப். ஏய் நான்சென்ஸ். அறுக்கு போற ஆடு மாதிரி மாலை போட்டுட்டு நிக்கிறியே, நீ யாருன்னு சொல்றா? அண்ணே உங்க அப்பா எங்க அப்பாவுக்கு அந்த காலத்துல 5 லட்சம் ரூபாய் பிச்சை காசு போட்டாருண்ணே. அதை வச்சு நான் கோடீஸ்வரன் ஆயிட்டோண்ணே. பாத்தியா, பிச்சை வாங்கினவன் கோடீஸ்வரன் ஆகிட்டா, பிச்சை போட்டவன் பிச்சாண்டி ஆகிட்டான். அத நைஸா குத்தி காட்டுறான் பாத்தியா? அண்ணா அப்படியெல்லாம் சொல்லாதீங்கண்ணே. சரி அப்படியெல்லாம் இனிமே சொல்ல மாட்டேன். உங்களை பாக்குறதுக்கு எப்படி இருக்கு தெரியுமா? எப்படி இருக்கு? ரொம்ப கேவலமா இருக்கு. ரொம்ப வாடுறானே. நான் என்னப்பா பண்றது? என்னைக்கு எங்க அப்பா இந்த நான்சென்ஸ கையில புடிச்சு கொடுத்தானோ அன்னைக்கு இருந்து பீட ஒராசிட்டே இருக்கு பாரு. அண்ணே அவரை சொல்லி என்ன குத்தம்? உங்களுக்கு நேரம் சரியில்லை. நீ அவனுக்கு சப்போர்ட் பண்றியா? ஓ நேரம் சரியில்லடா. அண்ணே எனக்கு இருக்கிற தோட்டம், துறவு, ஆஸ்தி, அந்தஸ்து எல்லாத்தையும் சரி பாதி உங்களுக்கு எழுதி வைக்கிறேனே. உங்க அப்பா எப்படி இருந்தாரோ அதே மாதிரி உங்களை நான் பார்க்கணும்னு ரொம்ப விருப்பப்படுறேனே. ஏய் கிளிண்டா, என்னாச்சு? ஒரு சின்ன பிளாஸ். என்ன முக்குற? டீமில் கூட சந்தோஷமா இருக்க கூடாதா? உரம் முடிக்கலையா? அண்ணே எங்களுக்கு இன்னைக்குதான் கல்யாணம் ஆயிருக்கு. நாங்க 100 ஆண்டு வாழணும்னு வாழ்த்துங்கண்ணே. 100 ஆண்டா? 99 சொல்லுங்க. ஏண்டா அவன் என்ன பில்டிங் லீஸுக்கு எடுத்திருக்கான்? சரி விழுங்க, 100 ஆண்டு வாழுங்க. அண்ணே வாங்க, நீங்க முன்னாடி வாங்க. டேய் அவனது கூப்பிடுற? அவரும் வயசுல மூத்தவரா தான். டேய் வேணாண்டா. இல்லண்ணே பரவாயில்லண்ணே. டேய் அவரை பத்தி உனக்கு தெரியாதுடா. பரவாயில்லண்ணே. டேய் வீண் பழிக்கு ஆளாகாத. அட போங்க. அவ்வளவு எதிரிக்க எதிரிய. இந்தாமா ஏன் மொய் பணம் எவ்வளவு? 1 ரூபா. உன் பூம் போட்டு நிலைச்சு நிக்கணுமா? இந்த 1 ரூபாய்க்கு அவனுக்கு பூவும் போட்டு நினைக்குமா? சரி மரியாதை கொடுத்து போது எழுந்திரி. சொன்னா கேளுப்பா. எழுந்திரி, எழுந்திருப்பா, எழுந்திரி. இந்தப்பா இந்தம்மா உன் புருஷனை எழுப்பி விடு. மாமா மாமா எழுந்திருங்க மாமா. மாமா ஐயோ மாமா என்ன விட்டு போறீங்களே மாமா. என்னது போயிட்டானா? ஐயோ ஐயோ மாமா ஐயோ. ஆசீர்வாதம் வாங்கினவன் டாப்ல போயிட்டான், ஆசீர்வாதம் கொடுத்தவன் சைடுல போயிட்டான். நம்ம 2 பேரும் ஒயிட்ல போயிடலாம் வா. மாப்பிள உன் கதையை சொல்ல இப்படி துடிக்கிறியே. இந்த ஒலமூடி தலையை யாரு யாருன்னு கேப்பியே. இவன் கதையை சொல்றேன் கேளு. 25 வருஷத்துக்கு முன்னால எங்க அப்பா எப்படி வாழ்ந்தான் தெரியுமா? அமைதி அமைதி. கணக்கு புள்ள மக்களுக்கு எல்லாம் என்ன குறைன்னு கேட்டு சொல்லு. ஐயா இங்க வா ஐயா.
கணக்கு பிள்ளை இவனுக்கு என்ன குறை? இவனுக்கு 2 பொண்டாட்டியாமையா? இவனல்லவோ சரியான ஆண்மகன். 2 பொண்டாட்டிய வச்சு சமாளிக்க முடியலையா? ஒரு பொண்டாட்டிய நீ எடுத்துக்க. ஐயா பின்ன நான் எடுத்துக்க முடியுமா? அதுக்கு என்ன தேவை? பணம் தேவையாமையா? கேஷியர் 2 பொண்டாட்டி என்ன 4 பொண்டாட்டியோட வாழ டேக்கே. நீங்க நல்லா இருக்கணும் ஐயா. கிட்ட வராதரா, யானை மிதிச்சிரு. என்னது குழந்தையின் அழுகுரல் சத்தம்? என்ன ஆச்சரியம்! என்னுடைய ஆட்சியில் குப்பை தொட்டியில் குழந்தையா? என் குலத்திற்கே கேவலம். கணக்கு பிள்ளை கணக்கு பிள்ளை டே டப்பா தெரியா, அது என்னன்னு போய் பாருடா. இரு நானும் வர்றேன். டே டப்பா, என்னடா குனிஞ்சு குனிஞ்சு பாக்குற? உள்ள ஒண்ணு செத்துக்கிட்டு போயிடாது போடா. தென்பாண்டி சீமையிலே தேரோடும் வீதியிலே மான் போல வந்தவனே, யார் குழந்தை நீ, யார் குழந்தை, யார் குழந்தை நீ, யார் குழந்தை? என்ன சத்தம்? யானை செத்து போச்சுங்கய்யா. என்னது யானை செத்து போச்சா? இத தொட்ட உடனே யானையே செத்து போச்சு. சகனமே சரியில்லடா. இவ்வளவு பெரிய யானையே செத்து போச்சு. ஐயா நம்ம அரண்மனை இடிஞ்சு போயிருச்சியா? அரண்மனை இடிஞ்சு போச்சா? மாட மாளிகை கூட கோபுரம் எல்லாம் போச்சு. என் சொத்தெல்லாம் போயிடும் போல் இருக்கு. அப்படி சொல்லாதீங்க ஐயா. யாரியா நீ? நான் கிருஷ்ணவம்சத்து ஜோசியர் ஐயா. இந்த குழந்தைய பத்தி என்னையா தெரியும் உனக்கு? ஜாதகமே தெரியும் ஐயா. சொல்லியா? குழந்தை பிறந்த உடனே சொத்தெல்லாம் அழிஞ்சு போயிரும் ஐயா. ஆனா இந்த குழந்தை வளர 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 இப்போ உங்களுக்கு இருக்கிற சொத்தை விட 15 மடங்கு பெருகும் ஐயா. ஆனா இது அருமை தெரியாம இத பெத்தவங்க குப்பை தொட்டியில போட்டு போயிட்டாங்க. அது கிடக்குறியா குப்பை? அதுகளை விடு. இந்த குழந்தை வளர வளர இப்ப இருக்கிற சொத்தை விட எனக்கு 15 மடங்கு சொத்து உயருமா? யோ, என் குலதெய்வத்து மேல ஆடையா இத நான் வளர்க்கறேன்யா. டேய் அப்பா, நீ கிளண்டன், இவன் உன் தம்பி நெல்சன் மண்டேலா. எந்த நேரத்திலும் இவனை நீ கைவிட்ட கூடாது. என்ன கஷ்டம் வந்தாலும் இவன் கூடத்தான் நீ இருக்கணும். புடிய கைய. அப்படி வாழ்ந்த குடும்பம். அப்போ உங்க சொத்து சுகம்லாம் இவனை கையில முடிச்சு கொடுத்தாருல்ல, அன்னைக்கே எல்லாம் போயிடுச்சு. உங்க அப்பா யானை போச்சுல்ல, அதோடவே அவரும் போயிட்டாரு. சரி, இப்ப என் கதையை கொஞ்சம் கேக்குறீங்களா? இங்க பாரு, உன் கதையை நான் வீட்டுல தான் கேட்பேன். வா போலாம். வானவரையா பாடுறே. போற்றி பாடிடி பெண்ணே, தூக்கம் போடிடி கண்ணே, தேவர் காலடி மண்ணே. அப்படித்தாண்டா ராஜா. தக்கதசாண்ட உங்க கிழக்கு தேசிய நோண்ட. ஏண்டா இது என்ன சினிமா தியேட்டரா? இங்க தேவர் மகன் படம் நடக்குது. இவர் சிவாஜி கணேசன், நீ என்ன ஒரு பேர்னா? எட்டி மிதிச்சனா? நான் உன்னை அப்ப இருந்து கவனிச்சிட்டு இருக்கிறேன். உன் அட்டகாசம் தாங்க முடியல. ஒரு ஜான் இருந்துட்டு இவ்வளவு நீ பண்ற. என்ன அவ்வளவு அல்பமா நீ நினைச்சிடாத. உரி கட்டி தொங்குதல்ல, அதுல இருக்கிற சட்டி இறக்கி வச்சுட்டு உன்னை உட்கார வச்சு முடிச்சிருவேன். போடா. என்ன விளையாடுறீங்களா நீங்க? மாப்பிள என்னடா அது புல்ரவுசர் சவுண்ட்? அங்கில் வந்துருக்காரு. என்னது மாமா? மாமா என்ன மாமா இப்படி பண்ணிட்டீங்க? நீங்க வர்றதா ஒரு லெட்டர் போட்டிருந்தீங்கன்னா உங்களை கூட்டிட்டு வர்றதுக்கு குப்பை வண்டி அனுப்பியிருப்பேன். என்னது குதிரை வண்டி அனுப்பியிருப்பேன். என்கிட்ட போர்டு வண்டி இருக்கு, வந்துட்டேன். மாமா நின்னு பேசிட்டு இருக்கீங்க, உட்காருங்க. பரவாயில்ல, இருக்கட்டும் மாப்பிள. நீங்க சொன்ன மாதிரியே என் பேராண்டிய திருத்தி நல்ல வழிப்படுத்திட்டீங்க. அது மட்டும் இல்ல, நீங்க ஒரு ஆள் தான் என் பேரனை திருத்த முடியும் நான் நினைச்சேன். அதை நீங்க நிரூபிச்சிட்டீங்க. நீங்க நினைக்கிற மாதிரி இவர் ஒண்ணு திருத்தல. என்ன நீ திருத்தினியா? பேசிட்டு இருக்கல. பூங்குடின்னு ஒரு பொண்ணை சந்திச்சதுல இருந்து உங்க பேரன் எல்லா கட்டப்படத்தையும் விட்டாரு. நிஜமாவா? எஸ் பாஸ். பாஸா? எஸ். அவர் என்ன கொள்ளை கூட்ட தலைவனா? உடம்புல ஒரு கோட்டு கை ஒரு பெட்டி இருந்தா உங்களுக்கு பொறுக்காதே. எஸ் பாஸ்பீங்க, ஓகே பாஸ்பீங்க. நான்சென்ஸ். மாமா அதெல்லாம் அல்ல. மாப்பிள்ள லவ் பண்றது எப்படின்னு ஐடியாவை என்கிட்ட கேட்க, ஐடியாவை நான் அவருக்கு கொடுக்க, மிச்சத்தை மாப்பிள்ள வர்றாரு அவர்கிட்டயே கேட்டுங்க. தாத்தா நீங்க என்ன சொல்லாம கொள்ளாம எப்போ வந்தீங்க தாத்தா? இப்பதான்ப்பா வந்தேன். சென்டிமெண்ட் உன்னைத்தான் பார்க்கணும்னு ஆசாசியா வந்தேன். அதுக்கெல்லாம் நேரங்காலம் பார்க்க முடியுமாப்பா? ஆரம்பிச்சுட்டானுங்கடா. பேராண்டி நல்லா இருக்கீங்களா தாத்தா? நான் நல்லா இருக்கிறையா. நீ எப்படியா இருக்கிற? நான் நல்லா இருக்கேன். அது போதையா? மாப்பிள, நான் எல்லா விஷயத்தையும் கேள்விப்பட்டேன். அந்த பொண்ணு கருப்போ சிவப்போ, ஏழையோ பணக்காரியோ, என் பேரன் திருந்துறதுக்கு அவதான காரணம். அதனால அவதான் என் பேரனுக்கு பொண்டாட்டின்னு நான் முடிவு பண்ணிட்டேன். நீ உடனே நிச்சயதார்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ண. மாமா இந்த விஷயத்துல மாப்பிள ஜெட்டுனா நீங்க ராக்கெட், அப்ப நானே நீ ஜாக்கெட். வேணாங்கிறது. உங்க குடும்பத்துல சம்பந்தம் வச்சுக்கிறதுல இன்னும் சந்தோஷம். உங்க பேத்தி தான் என் பேரனை திருத்துறான்னு கேள்விப்பட்டதும் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அங்கிள் கூட்டிட்டு வந்தது யாரு?
கிளின்டன் திருத்தா முடுவனா? நானும் இதை திருத்தினேன். நீ எங்கடா திருத்தின? அவன் பாக்கெட்ல இருந்து திருடுன. அப்பா சாமிகளா, உங்க விளையாட்டெல்லாம் வெளியில கொண்டு வச்சுக்கோங்கப்பா. நல்ல காரியம் நடக்கும்போது தோணணும். இந்த மாதிரி பெரிய இடத்துல சம்மந்தம் நடக்க போறத நினைக்கிறப்போ என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா என்ன ஒரு சின்ன வருத்தம்னா, சொல்லு. இந்த பேத்திகளை கட்டிக்கிறதுக்கு என் பேரனுக்கு தான் கொடுத்து வைக்கல. கிழவா சும்மா இரு. உன் பேரனுங்களை பத்தி தான் ஊரே நாறுதே. அது இதுன்னு எதையாவது சொல்லி இதை கெடுத்துப்படாத. தட்டு மாத்திக்கிறதுல பூரண சம்மதம். ஏய் கிளோ, இந்த பூர்ணம் சம்பூர்ணம் ராமாயணம் இது எல்லாம் விட்டுட்டு ஆக வேண்டிய வேலையை பாரு. டேய் மண்டேல தட்டேடு. இந்தா கொண்டு போ. டேய் என்ன அவனை வித்துட்டு வர சொல்றியா? டேய் தட்டை இங்க குடுறா. அங்கே தட்டை கொடுங்க. ஐயோ கையில அடிக்க கீழே போட்டு தட்டை உடைச்சிருவேன். ஆதா கிட்ட கொடுங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா. எல்லாம் நல்லபடியா நடக்குது. பாத்தியாப்பா, நான் சொன்னா நம்ப மாட்டேனே. அங்க பாரு. அட பாவி, செடிகளை ட்ரிம் பண்ண சொன்னா பூவெல்லாம் வெட்டி வச்சிருக்கிய. அது வந்து என்ன வந்து பொந்துன்னு ஒரு சமய வேலை மட்டும் தான் தெரியுமா? முன்னாடி சொல்லி தொலைச்சிக்க வேண்டியதானே? நான் ஒழுங்கா தானே கத்திரிச்சுக்கிட்டு இருந்தேன். பக்கத்து வீட்டுல பரதநாட்டிய ஆட சத்தம் கட்டிச்சு. உணர்ச்சி வசப்பட்டேன். தரத்துக்கு தந்தாப்புல கையை அது இஷ்டத்துக்கு வெட்டி தள்ளிருச்சு. இப்ப நான் உணர்ச்சி வசப்பட்ட அந்த கத்திரிக்கோலை குடுவோம் கையை வெட்டுறேன். ஐயோ வேணாங்க. உள்ள வாடா. அண்ணே டிபன் ரெடி. இன்னைக்கு என்னப்பா பண்ணிருக்க? கொலா புட்டு வைக்கலாம்னு நினைச்சேன். கொலா கிடைக்கல. இட்லி அரைக்கலாம்னு நினைச்சேன். கொப்பரை கிடைக்கல. சட்னி அரைக்கலாம்னு நினைச்சிருப்பேன். தேங்காய் கிடைச்சிருக்காதே. எப்படின்னு இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? உண்மையிலே தேங்காய் கிடைக்கலண்ணே. இப்ப என்னதான் வச்சிருக்க? சப்பாத்தியும் சாம்பாரும். புதுமையான காம்பினேஷன். பக்கத்து வீட்டுல ஒரே ஆம்பளை தர்பாரு. அவ்வளவு கூட்டமா? இல்லம்மா, 2 பேர் தான் இருக்காங்க. ஒருத்தர் சினிமாக்காரர் மாதிரி சிகப்பா அழகா இருக்காரு. இன்னொருத்தர் எப்படி இருக்காரு? கருப்பட்டி வெட்டு மாதிரி கண்ணங்கரையர்னு இருக்காரு. தொட்டு பொட்டு வைக்கலாம். அவங்க என்ன சீசனுக்கு வந்திருக்காங்களா? இல்லம்மா, பக்கத்து வீட்டை வேலைக்கு வாங்கி நிரந்தரமா குடி வந்திருக்காங்க. என்ன வேலை செய்யறாங்களா? யாருக்கு தெரியும்? அந்த செவத்தாளு தினம் காலையில எழுந்திருச்சு திருடனை பிடிக்க போற மாதிரி ரோட்ல தலைதெறிக்க ஓடுறாரு. திரும்பி வந்து வீட்டுக்குள்ள பூந்தாருன்னா வெளியே தலையே காட்டுறது இல்ல. ஆனா கூட இருக்கிற அந்த கருப்பட்டி வெட்டு அவங்க தோட்டத்துல நின்னுகிட்டு எப்ப ராசிக்கார பையன் நல்லபடியா நடக்கும். அப்படி நில்லுங்கடா. வாடா வாத்தி, வச்சு முதியோர் கல்வி திட்டம் நடத்த போறியா? காதி கிராப்ட் வெட்டிய தள்ளுபடியில வாங்கி கட்டிட்டு ஏன் வீட்டு பொண்ணு கேக்குதா? நாங்க அண்ணன் தம்பி 2 பேர் கோயில் மாடு மாதிரி இந்த வீட்டுல இருக்கீங்களா? என்ன தைரியம் இருந்தா பொண்ணு கேட்டு வந்திருப்பேன். இங்க பார், நான் அதிகமா பேச விரும்பல. மரியாதை அந்த இடத்த காலி பண்ணிரு. ஒரு 8 உள்ள எடுத்து வச்ச நடக்கிறது. உங்க உருட்டலுக்கு மிரட்டலுக்கு 4 எழுத்து படிக்க தெரியாதவங்க என்ன பயந்துகிட்டு சாகலாம். வாத்தியாரையா நல்லது கெட்டது தெரிஞ்சவரு, 4 எழுத்து படிச்சவரு. ஆமா, உங்க பாச்சா ஒண்ணு அவர்கிட்ட பலிக்காது. நீங்க உள்ள வாங்கய்யா. அவங்க கிடக்காங்க 4ஆம் ஜாதி பயலுக. ஏமாப்ல பல லட்சம் ரூபாய் செலவு பண்ணி வைரத்திலேயே ஒரு இதயம் செஞ்சு வச்சிருந்தியே, அது பத்திரமா இருக்குல்ல? ஏமா அந்த மண்டேலா பயலுக்கு தெரிஞ்சா சுட்டுவான்பா. அந்த வைர இதத்தை பூங்கொடிட்ட கொடுக்க சொல்லி மண்டேலாட்ட தான் கொடுத்து வச்சிருக்கேன். ஐயோ, அவங்கிட்டயாப்பா நீ கொடுத்த? அவன் பக்கத்துல படுத்துங்கிறவன் பாய உருவிட்டு போய் வித்து திங்கிறவனாச்சே. இந்நேரம் எந்த மாறுவாடி அடையில அடகு வச்சிட்டு எந்தெந்த ஹோட்டல்ல எலும்பு கடிக்குதோ அந்த வாயி. ஏன்பா அதை நீயே கொடுத்துட கூடாதா? இல்ல மாம், பூங்குடிட்ட ஏற்கனவே அதை கொடுக்க போய் என்கிட்ட வெறுப்பா பேசிட்டா. திரும்பவும் அதை கொண்டு போய் அவன் என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டானா என்னால தாங்க முடியாது மாம். ஆட குருட்டு போயில நாங்க 2 பேரும் இங்க நிக்கிறோம். அங்க யாரு கிட்ட சொல்ல போற? டேய் வாடா. மாப்ள டேய் ஸ்டாப். ஒண்ணு மூச்சு விடு, இல்ல வசனத்தை பேசு. 2ஐயும் மிக்ஸ் பண்ணி பேசினா நாய் தண்ணி குடிக்க மாதிரியே இருக்கு. மாப்ள ஏதோ ஒன்னு பார்சல் கொடுத்தீல்ல, அது பூங்குடிட்ட கொடுத்துட்டேன். அப்பா கொடுத்துட்டல. பூங்குடி என்ன பத்தி ஏதாவது கேட்டுச்சா? கேடிச்சாவா? உன்னதான் காதலிக்காமா? உண்மையாவா சொல்றீங்க? அட என் தலைமையில சத்தியம்ப்பா. இதெல்லாம் ஒரு தலை, இதுக்கெல்லாம் ஒரு சத்தியமா? எத்தனை தடவை சொல்லுவேன்? மேட்ருக்கு வாடா. பூங்குடி உங்களை தான் காதலிக்கு. பூங்குடி உங்களை தான். என்ன உன்னை வெறி நாய் கடிச்சிருச்சா? என்ன எங்கடா அவ காதலிக்கிறா? இல்ல மாப்பிள்ளை தான் காதலிக்கு. சொல்றா. மாப்பிள்ள உங்களை தான் காதலிக்குது. நிஜமா? நிஜமாப்பா. நீ சாயங்காலம் பாக்கியமாட்டு பக்கம் வர சொல்லு. ஆமா, வீட்டுல இல்லன்னா தோட்டத்துல தான் இருக்கணும். மாப்பிள மாப்பிள ஏ மாப்பிள ஏ மாப்பிள அங்க போக மாட்டான். ஏ மாப்பிள அட பாப்பா, நான் இங்கதான் இருக்கேன். வர வர உனக்கு டகாட்டி ஜாஸ்தி ஆகி போச்சு. வெள்ள பாத்தியாமா? பின்னால் நின்னு சுரண்டி கூப்பிடுறான். இங்க பாரு யாரு வந்திருக்காங்கன்னு. உன்னை பார்க்க பூங்குடி வந்திருக்கு. ஏதோ பேசணும்னு நினைக்குது. நீயே ஏதோ பேசணும்னு நினைக்கிற. நான் போயிடுறேன். நீங்க 2 பேரும் பேசி உங்க லவ் டெவலப் பண்ணுங்க. டேய், சைனா விட ஜனத்தொகை கம்மியா இருக்கு. நீங்க டெவலப் பண்ணுங்க, டெவலப் பண்ணுங்க. இப்பதான் 100 கோடி வந்திருக்கா. 101 கோடிக்காவது வாங்க. என்ன இவரு நம்மளே சுத்தி சுத்தி வருவாரு?
இப்ப நாம சுத்தி சுத்தி வந்தா கூட விலகி விலகி போறாரே. இப்ப எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியலையே. ஒருவேளை நம்ம கிண்டல் பண்ணதை நினைச்சு பேச பயப்படுறாரோ? அதான் நம்மளை சந்திக்கிறதுக்கு வரலையோ? இவர் தான் பேச மாட்டேங்கிறாரு. பேசாம நாம பேசிட வேண்டியதுதான். அத்தா என் பேத்திக்கு ஒண்ணுமில்லையே, குணமாயிருமில்ல? உங்க பேத்திக்கு வந்திருக்கிறது வெறும் அக்கி. நீங்க சொன்ன மாதிரி முதுகுல சிங்கம் வரைஞ்சா அக்கி குணமாயிடும்ல? குணமாயிடும். ஏய் வனவரையா, அண்ணே இதுல பாருங்க. நல்லா பாத்துக்கிறேன். அண்ணே இவங்களை செக்அப் பண்ணுங்க. லூஸ் பையில மண்டல என்னடா பண்ற? அத்தா இதுக்கு பேரு மெட்டல் கருவி. எங்கயாவது வெடிகுண்டு இருந்துச்சுன்னு வச்சுக்கே, இது கண்டுபிடிச்சிரும். இல்லன்னு வராருல, அதான் முன்னெச்சரிக்கை. ஏய் மண்டேலா, எஸ் ஆல் தி செக்டு. செக்டு. நோ ப்ராப்ளம். நோ ப்ராப்ளம், நீங்க வரலாம். ஐ கம். ஓ, உங்களுக்கு குண்டு வைக்க போறாங்களோ? குண்டு நீங்களே வச்சுக்கிட்டாதான். மனசுல பெரிய மந்திரின்னு நினைப்பு. ஓ, அடிக்கடி நீங்க டெல்லிக்கு பிளைட்ல போய் மந்திரி தான் மீட் பண்ணுவீங்க, எங்களை மீட் பண்ண மாட்டீங்களோ? அத்தா, இந்த கேண்டன் உயிர் அவ்வளவு கேவலமா போச்சு, மந்திரி உயிர் பெருசா போச்சா? ஒண்ணு மனசுல வச்சுக்க, மக்கள் இல்லையே மந்திரி இல்லை. ஐயோ, இவங்கிட்ட வாய் கொடுத்தோம்னா அவ்வளவுதான். வாய் என்ன போல்ட் போட்டா வச்சிருக்க, கழட்டி என்கிட்ட கொடுக்க. அதெல்லாம் இருக்கட்டு, இந்த கிறுக்குச்சி வீட்டுக்கு எதுக்கு வந்த? கிறுக்குச்சியா? சீ, மருத்துவச்சி. அதே அதை ஏன்டா உதைக்கிற பாவம்? என் பேத்திக்கு அக்கி வந்திருக்கான். பேத்திக்கு அக்கி எல்லாம் வரும், அறிவு வந்திருக்கா? பெரிய அறிவு கொழுந்து. முதுகுல சிங்கம் வரைஞ்சா அக்கி குணமாயிடும்னு சொல்லுது. சிங்கம் வரையறவங்களை தான் தேடணும். நீங்க வாங்க மனம். நல்ல செட்டு சேர்ந்திருக்கீங்க. எல்லாம் செக் பண்ணிட்டியா? ஓ, எல்லாம் நல்லா செக் பண்ணியா? ஒரு இடம் தான் பாக்கி. எவன் கோமன் பாது? இது எல்லாம் பாக்குறது இல்லையா நீங்க? அந்த ஒரு இடம் இந்த கிளவிதான். அதை நீ பார்க்க வேண்டாம், நானே பாத்துக்கிறேன். ஏய் ஓல்ட் கேர்ள், உனக்கு பாய் ஃப்ரெண்ட் லவ் லெட்டர் எழுதிருக்கேன், டேக் இட். அட எங்க இருந்து வந்திருக்கு? துபாயில இருந்து. அங்க யார் இருக்கா? அங்கதான பாய்க்கு ஜாஸ்தியா இருக்கானுங்க. என்ன பாட்டி, என்ன வேண்டிக்கிட்ட? நான் என்னத்த பெருசா வேண்டிக்க போறேன்? உன் தாத்தனுக்கு உன் மாமங்களுக்கு நல்ல புத்திய கொடுன்னுதான். சரி வாங்க போலாம். அண்ணா அங்க வருங்க, வராங்க. ஏய், இப்ப நம்ம சொல்ல போற விஷயம், அந்த மூக்கு குத்தி இருக்கானே அவனுக்கு தெரிஞ்சது நம்ம 2 பேர் தோலை உரிச்சு செருப்பு தேய்ச்சி வித்துருவாடா. அதுதானே ரம்மு வாங்கிட்டு வந்திருக்கேன். ஏய், நீ ஐடியா மண்ணண்டா. தபாலு பேச்சு தொடங்க. பேச்சு தொடங்குறதுக்கு நான் என்ன அரசியல்வாதியாடா? ஏதோ பேசுறோம் நீங்களே. அது ஏன் பேந்த முழிக்கிற? அத்தா, உங்க பேத்தி பூங்கொடிக்கு ஏதோ பக்கி வந்திருக்குன்னு. இல்லங்க அக்கி. அதான்டா, வாய் திக்கி நாக்கு சிக்கி அப்படி நான் கக்கிட்டேன். அந்த அக்கி குணமாகிறதுக்கு ஒரு நல்ல மருந்து இருக்கு. என்ன மருந்து? இந்தாங்க, இந்த ஆப் அடிச்சீங்கன்னா. டேய், என்னடா இது? டேய், ஐயோ, அது முதுகுல சிங்கம் வரைஞ்சா சிங்கம் மறைய மறைய அக்கி மறைஞ்சு போயிடும். ஆமா, இப்ப யார் சிங்கம் வரைகிறது? நீ வரைவியா? ஐயோ, எனக்கு குரங்கு கூட வரைய தெரியாது. அப்புறம் யார் வரைவா? ஏன் மாப்பிள ஒருத்தர் இருக்கான்ல? சீ போப்பா. வயசு பையல வயசு பொண்ணு முதுகுல எப்படி வரைய சொல்றது? இது கம்ப்யூட்டர் வேர்ல்டு, ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு. பொம்பளைக்கு பிரசவம் பார்க்க ஆம்பளை டாக்டர் கூப்பிடுறோம்ல, அவரை கடவுள் மாதிரி நினைக்கிறோம்ல, அது மாதிரி இவனையும் நினைச்சிட்டு போங்க. இல்ல, நான் ஒத்துக்க மாட்டேப்பா. பாட்டி பரவாயில்ல, என்னங்க நீங்க அவரை வர சொல்லுங்க, எனக்கு சம்மதம். டேய், வொர்க் அவுட் ஆகுது. என்னடி என்னன்னு ஒண்ணடி பாரு, வொர்க் அவுட் ஆகுற நேரத்துல உடைக்குது பாரு. பாட்டி, இதுல என்ன இருக்கு? ஆபத்து கொண்டு பாவல, நீ பேசாம வாய அப்படி முடியாது. போடு. டேய், இந்த வீட்ல இருந்து ஒண்ணுக்கு தான பிரைன் இருக்கு. சும்மாறா, என்னடி ஆளாளுக்கு மாத்தி மாத்தி குழப்புறீங்க? சரி, என் பேத்தி ரொம்ப கஷ்டம் தான் படுறா. நீ அவனை வர சொல்லு. என்னுடைய உணர்ச்சி, உயிர், மூச்சு, இதயம் எல்லாமே உன்னைத்தான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஆமா, உன்னை ரசிச்சு எழுதின கவிதையை தான் என்னால் அழிக்க முடியுமே தவிர என் மனசுல இருந்து உன்னை அழிக்கவே முடியல. பூங்குடி, உன் கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்டதெல்லாம் நிராசையாச்சு. உன்னை மனசுல நினைச்சுக்கிட்டு வாழ்ற சுகமே என் வாழ்நாள் எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய சந்தோஷமா நான் நினைக்கிறேன். உன்னையே சுத்தி சுத்தி வந்தனா உன்னை விட்டு ஏன் விலகி விலகி போறங்கிற காரணத்தை உன்கிட்ட எப்படி சொல்றதுன்னு தவிக்கிறேன். உலகத்துல காசு கொடுத்து எதை வேணும்னாலும் வாங்கிடலான்னு வாழ்ந்துட்டு இருந்தனா உண்மையான காதலை மட்டும் பாசத்தால தான் வாங்க முடியுங்கிறத உங்ககிட்ட இருந்து புரிஞ்சுக்கிட்டேன். மாப்பிள பாத்தீங்களா, ஓவியம் வரைஞ்சு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு. இருங்க வர்றேன். ஏய் மாப்பிள, இங்க பாரு, உனக்கு ஒரு நஞ்சி மலை தூக்குன மாதிரி 1 செகண்ட்ல காஷ்மீரிய உன் காலடியில கொண்டு வந்து போடுறேன். உனக்கு எத்தனை ரோஜா வேணுமோ பிச்சை எடுத்துக்க.
ஆனா ஒரு பயன் மாப்பிள, என்ன? அவளுக்கு மாமா மூக்குத்திய கொஞ்சம் நினைச்சு பாரு. ஊருக்குள்ள ரொம்ப பயம், ஒத்த காலும் கையோட அலையறா. உன் கையும் காலையும் பாத்துக்க. என்னையா அவளுக்கு லுக்குறாளுங்க? ஏய் அங்க பாரு. மாப்பிள ஐ கம். கேக்கிட்டியா? இது காஷ்மீர் ரோஜா குச்சி, இது பெங்களூர் ரோஜா குச்சி, இது கொடைக்கானல் குச்சி, இது ஊட்டி குச்சி. இதுல எந்த குச்சி வேணாலும் பிச்சை எடுத்துக்க. பக்கத்து கடையில பச்சி போடுறாங்க, நான் போய் 2 பிச்சு தின்னுட்டு வந்துடுறேன். மாம்ஸ், என்ன மட்டும் தனியா விட்டு போறீங்க? நீங்களும் வாங்க மாம்ஸ். அட அதுக்கு இல்லையா, நீ ஏதாவது ரொமான்டிக் லுக் விடுவ, டச்சிங் பண்ணுவ. பக்கத்துல நான் இருக்கிறது தப்பு இல்லையா? ஏமாப்ல, முன்ன எல்லாம் பொண்ணுங்களை பார்த்தா பாஸ்ட் ஃபார்வர்ட்ல பாஞ்சு போவேன். இப்ப என்ன பேக்ல ரிவர்ஸ் அடிக்கிற? தைரியத்தை வர வச்சுட்டு கோ மாப்ள. மாம்ஸ், ஏதாவது வம்பு வந்துன்னு பயமா இருக்கு. நீங்களும் வாங்க மாம்ஸ். அதே பயம் தான் எனக்கு இருக்கு. நீ ஒரு காலும் கையும் இல்லாம அலையறதுக்கு ரெடி ஆயிட்ட. எனக்கு ரெண்டுமே முக்கியம். என்ன உடியா? அட ஆள உடியா. இந்த டிக்கெட் ஏற்கனவே உருப்படாத டிக்கெட். இந்த லட்சணத்துல கிளின்டன் கூட சேர்ந்து சுத்திட்டு இருக்கு. அதான் ரோசா பூ, சின்ன ரோசா பூ சேத்தில் ஆடும். வா கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. என் மாப்பிள்ள செடி நட போறான். என்ன ஸ்டைக்கா? உள்ள பூந்து தள்ளி விட்டு போய் நடுறா. சாரி. அடடா அல்வா துண்டு இடுப்பு, உன் இடுப்பு. அழகா பத்து இகிச்சு பருப்பு இச்சி நெருப்பு. யோ, இந்த கிண்டல் பண்ற வேலையில வேண்டாம். சரிங்க மெண்டல். மாப்ள நல்லா ஊடி நடுறா, புடிக்கிட்டு வந்துட போகுது. மாப்ள நட்டாச்சா? நட்டாச்சு மாமா. என்னம்மா பாக்குறீங்க? நீங்க செடி வச்சாதான் பூ பூக்கு, நாங்க வச்சா பூக்காதா? உங்க செடியில் இருக்கிற பூ தான் சாமி ஏத்துக்கு, எங்க செடியில் இருக்கிற பூ சாமி ஏத்துக்காதா? சாமி ஜென்டல்மா, யார் பூ வச்சாலும் ஏத்துக்கும். மாமா, இது சாமிக்கு இல்ல, என்ன பிசினஸ்க்கா? என் காதலி தினம் இந்த கோயிலுக்கு வருவா. இதுல பூக்குற பூவை தினம் தலையில வச்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த ரோஜா செடியை வச்சேன். அடுத்த தாடி கெட்டப் தான். இந்தாங்க. ஏய், வெத்தலையில சுண்ணாம்பு தடவு வச்சு மொழுகாத, வாயெல்லாம் வெந்து போயிரும். ஆமா, இப்ப மட்டும் ஒழுங்கா இருந்தா இந்த வாய். சரி, என் பர்சனாலிட்டி பத்தி பேசாத. பூங்கொடி, நல்ல நிலா வெளிச்சம், தோப்பு காத்து, இந்த நேரத்துல பாட்டை கேட்டுக்கிட்டே தூங்கணும்னு எல்லாரும் ஆசைப்படுறாங்க. பாடுமா? பாடு. இன்னைக்கு மட்டும் நான் பாட்டுமா? அது நான் செத்ததுக்கு அப்புறம் பாடுறா ஒப்பாரி பாட்டு. கலவா, எந்த நேரத்துல என்ன பேசணும் தெரியாம ஒப்பாரி கிப்பாரி நீ பாடுமா. என்ன என்னம்மா சத்தம் சரியா வரலையே பாட்டி. நல்ல அமுக்குமா வரும். இல்ல ஏதோ ரிப்பேர் அடிச்சு போல இருக்கு தாத்தா. கண்ணா அப்படின்னா நமக்குன்னா அப்படித்தான் வரும். அட சும்மா இருங்க, பாட்டு கேட்கலான்னு எம்பிட்டு ஆசையா இருந்து இந்த பொட்டி இப்படி மோசம் பண்ணிருச்சே. ஐயோ, பொட்டி ரிப்பேரா போச்சா? 5 நிமிஷம் நான் ரிப்பேர் பண்ணிட்டு வந்துடுறேன். இந்த நேரத்துல எவன்டா அவனுக்கு ரிப்பேர் பண்ணி கொடுப்பான்? அதெல்லாம் இருக்கானு, சினிமாக்காரலாம் அங்கதான் கொடுப்பாங்க. ஏண்டா சொட்ட, நீங்க இதை எடுத்துட்டு போயிட்டா நாங்க என்ன பண்றது? அந்த சொம்ப தூக்கிட்டு வாய்க்காட்டு பக்கம் போயிட்டு வாங்க, அதுக்குள்ள வந்துடும். மார்வாடி கடையில் பொட்டியை வைத்து புட்டி போனால் போகட்டும் போடா. குட்டி தூங்குதடா, புட்டி கொஞ்சம் ஏறலடா, போனால் போகட்டும் போடா. எப்ப பார்த்தாலும் டொயிங்கு டொயிங்குன்னு பொட்டியில கை வச்சுக்கிட்டு என்ன கை வைக்க விடுறதே இல்லை. ஏமா இது நம்ம வீட்டு பொட்டி தானே? உனக்கு என்ன சந்தேகம்? என்ன இதை என் மாமா கொண்டு வந்து உங்ககிட்ட வித்துருச்சா? இத நான் வாங்குறதுக்கு பைத்தியக்காரனா? நீ வச்சாலும் 4 பேர் பாப்பாங்க, ரசிப்பாங்க. டேய், பொட்டி வந்தது எப்படின்னு சொல்லுடா. இவங்க மாமா மூக்கியன்ல புட்டி வாங்க காசுலன்னு பெட்டிய மார்வாடி கடையில வித்து விட்டான். இத மீட்டுட்டு வந்தவர் வெளியில இருக்காரு. நான் சும்மா ஹெல்ப்புக்காக வந்தேன். எனக்கு நிறைய ப்ரோகிராம் இருக்கு, நான் வரேன். என்னாச்சு தம்பி? ஏன் தம்பி வெளியிலே நிக்கிறீங்க? உள்ள வர்றதானே? நான் வர மாட்டேன். அரைச்சி உன்னை யார் கூப்பிட்டா ஓடு. வவ்வா, நாயாவே மாறிட்டாண்டிவன். நீங்க உள்ள வாங்க தம்பி. பரவாயில்லைங்க, நான் இதை உங்கள்கிட்ட பத்திரமா கொடுத்துட்டு போலான்னு தான் வந்தேன். ஏன்னா பூங்குடி இதுல வாசிக்கிற மெட்டுகளை நான் எப்பவும் கேட்டுக்கிட்டே இருக்கணும். நான் வந்த வேலை முடிஞ்சிருச்சு, வரேங்க. கையகல இடத்த வச்சுக்கிட்டு உனக்கு எனக்குன்னு அண்ணன் தம்பிங்க வெட்டிக்கிட்டு சாகுற இந்த காலத்துல என் பேரங்களை பார்த்தாவது சொத்து பத்துக்களை எப்படி நியாயமா பிரிச்சுக்கிறதுன்னு கத்துக்கட்டும். வந்துட்டா முனியாண்டி விலாசி பின்னாலேயே ஒரு உனக்கு அடுத்த வீட்டு பிரச்சனைனா அல்வா சாப்பிடுற மாதிரி இல்ல. இந்த லக்கல்தனமான பேச்செல்லாம் விட்டுட்டு நேர மேட்டருக்கு வாயா. ஏன்னு
இப்ப சொத்தை பிரிக்கிறதுக்கு என்னன்னே அவசரம்? பின்ன எதுக்குடா என்ன கூட்டிட்டு வந்து எனக்கு என்ன வேற வேலை இல்லையா? பாரு அவன்கிட்ட மீசி இருக்குன்னு காட்டுறான் பாரு. அண்ணே, சொத்தை பிரிக்கலாம் நீங்களே முடிவெடுத்த பிறகு நான் பேசுற மாதிரி எதுவுமே இல்ல. ஆனா ஒண்ணுன்னு, சொத்தை யாரு வேணாலும் பிரிக்கலாம், அண்ணன் தம்பி பாசத்தை மட்டும் பிரிக்கவே முடியாது. பாத்தீங்களா பித்த பாசத்தை? ஆட மாயி அது பித்த பாசம் இல்லடா, ரத்த பாசம். ஓஹோ, ஐ சி. என்ன பிரதர், பலமா திங்க் பண்ற மாதிரி தெரியுது? ஆமா, அவர் சிந்தனை சிற்பியாச்சே. நீ வருத்தப்படுறதுலயும் அர்த்தம் இருக்குப்பா. என்ன பண்றது, அது எதுக்கு நேரங்காலன்னு வந்தா சொத்தை பிரிச்சுதான் ஆகணும். தவால வளவளன்னு கத்திட்டு இருக்காம இன்னாரமா மன்னாருக்கு நொன்னா இருக்குன்னு படிக்காம மேட்டர் படி. ஓ, படிச்சிடலாமே. தெற்க இருக்கிற தென்னந்தோப்பு புளியந்தோப்பும் மூத்தவர் மூக்குத்திக்கு, வடக்கு இருக்கிற வாழைத்தோப்பு மாந்தோப்பும் சின்னவர் மீச முறுக்கிக்கு, கிழக்கு இருக்கிற 40 ஏக்கர் நஞ்ச நிலம் மூக்குத்திக்கு, மேற்கு இருக்கிற கொய்யா தோப்பு கோழி பண்ணையே மீச முறுக்கிக்கு. சென்ட்ரல்ல இருக்கிற மெயின் ரோடு யாருக்கு? அது கவர்மெண்ட்டுக்குடா, நோண்டி விட்ட கண்ணா. இல்லன்னா இன்னொன்னு விட்டுட்டீங்க. விடுவனா ராசா, எனக்கு தெரியாதா? பாவத்துக்கு நான் ஆளாவனா? ஆத்தாவின் தாத்தாவின் தானே சொல்றேன். ஆத்தாவை அண்ணன் எடுத்துக்கிட்டு, தாத்தாவை தம்பி எடுத்துக்கிட்டு என்ன இளஞ்சோடி பிரிக்க பாக்குறீங்க? உனக்கு நோண்டி விட்ட கண்ணா. கிட்ட போய் பாரு, அது இளஞ்சோடிகளா கிளஞ்சோடிகள்? எல்லாத்தையும் சரியா பிரிச்சிட்டீங்க. ஆனா ஒரு மேட்டர் மட்டும் கோட்டை விட்ட மாதிரி தெரியுது. ஊர்ல உள்ளவங்களுக்கு வேணா இந்த மூக்கைய ஓர வஞ்சனை பண்ணலாம், ஆனா கூட பிறந்த தம்பிக்கு ஓர வஞ்சனை பண்ண மாட்டான்னு எடுத்து சொல்லுங்கயோ. எல்லாம் சரிதாயா, ஆனா வீட்டுல இருக்கிற அத்தி பழங்க பிரிக்க மாட்டீங்களே. அட சண்டாளா, அத்திப்பழ வீட்டுக்குன்னு சொல்லவே இல்லையா? சொல்லியிருந்தேன் பிச்சு வாயில் போட்டு போயிடா. யோ, அந்த நிக்கிறார்கள் அவ்வளவுதான் சொன்னேன். ஓ, இதுங்களா பொண்ணுங்களே சொன்னியா? ஆமையா, இதுல மூத்தவையா இருக்கு, சின்னவையா இருக்கு. மூத்தோட எடுத்துக்கிட்டு சின்னோட சின்ன சொத்தை பிரிக்கிறவன வச்சுக்க, இந்த சொந்தம் பிரிக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காத. அங்க இங்க சுத்தி நீ இந்த மேட்டருக்கு வருவான்னு தெரியும்ல. அவளுக்கு 2 பேரும் எனக்கு தான். அவளுக்கு தவ வைத்து கூட தொட விட மாட்டேன். ஏடா இது குடும்பமா விளங்க மாட்டாது. அப்பா நீ முருக மாதிரி லெப்ட்ல ஒண்ணு ரைட்ல ஒண்ணு தள்ளிட்டு போயிருவேன். நாங்க ஆத்தக்கரையில உட்காந்து பிள்ளையார் மாதிரி இருக்கணுமாக்க உட்காரு. என்னடா வந்திருக்கிறது யார் வீடு தெரியுமில்ல? யாரு? மூக்குத்தி வீடு. அன்னைக்கு லெட்டர் கொடுக்க வந்ததுக்கே மரத்துல கட்டி வச்சு உரிச்சான். இன்னைக்கு பொண்ணு கேட்க வந்தா உசுரோட விடுவானா? ஏயா வீடு சொல்றது இல்லையா நீ? நான் இருக்குங்க சொல்லணும். இவன் தானே கூட்டு வந்தா. இது நமக்கு ஒருவாதாப்பா. வாங்கண்ணே, ஒரு கை பாப்போம். இந்த ஒரு கை பாத்துக்க. கல்யாணம் நல்லபடியா நடக்கட்டும். ஆமா, தம்பி வந்திருக்கான். இப்ப நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். இனி ஓம் ப்ராப்பர்ட்டி ஏன் ப்ராப்பர்ட்டி, ஓம் பண்ணா ஏன் பண்ணா. ஏய் மாப்ளை, மாமா வாங்க வாங்க உட்காருங்க, வந்து டிவி பாருங்க. அட போப்பா, எப்ப பார்த்தாலும் டிவி பார்த்து போர் அடிச்சு போச்சு. அவங்க எதையாவது காட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஏன் டயத்தை வேஸ்ட் பண்ற? ஏன் கூட வா, பாருக்கு போவோம். ஆளுக்கு 2 பெக்கு சாத்திட்டு, மூக்க பிடிக்க பிரியாணியை வெட்டிட்டு, ரூமுக்கு வந்து இழுத்து போத்தி படுப்போம். இதை விட ஜாலி என்ன வேண்டி இருக்கு? இப்ப எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல மாம். வேற எதுல உனக்கு இன்ட்ரெஸ்ட்? அட இந்த பொண்ணா? இந்த பொண்ணு உங்களுக்கு தெரியுமா? இப்ப எங்க ஊர் பொண்ணா? பாட்டெல்லாம் நல்லா பாடுவாள. அப்படியா மாம்? இந்த பொண்ணு எப்படியாவது நான் பாக்கணும். ஓ, டிவியை பார்த்தோன்னு அவளை லவ் பண்ண ஆரம்பிச்சியா? இதுதான்டா உங்ககிட்ட இருக்கிற பெரிய வீக்னஸ். ஒரு பொண்ணை எங்க பாக்குறீங்களோ அங்கேயே லவ் பண்ண வேண்டியது, அப்புறம் அவ பின்னாலேயே சுத்த வேண்டியது. மாப்பிள, இந்த பொண்ணை நீ பாக்கணும்னா எங்க ஊருக்கு வரணும். உன்னால முடியும்? நம்ம தாத்தா அலோவ் பண்ண மாட்டாரே. உங்க தாத்தா எதுக்கு தான் உன்னை அலோவ் பண்ணிருக்கான்? இங்க பார், உங்க தாத்தனுக்கு எங்க வீக் பாயிண்ட் எனக்கு தெரியும். அந்த ஸ்பாட்டை பார்த்து டக்குன்னு சுண்டிடுறேன். அவன் ஓகே சொல்லிடுவான். ஓம் திருப்பதி ஏழுமலை வெங்கடேசா, இந்த சோஃபா செட்டுக்கு அருள் காட்டுலே. என்ன சோஃபா செட்டுக்கெல்லாம் தீவாரத்துல காட்டுற? தாத்தா இங்க இருக்காரு. ஓம் சிம்ரனை நம, ஓம் ரம்பாவே நம, ஓம் கஜோலை நம, ஓம் மாடிப்படி நம. என்ன ஏறி போற படிக்கட்டுக்கெல்லாம் காட்டுற? தாத்தாவை காட்டுறா. ஓம் புத்தரே நம. தட்ட கீழே வை. என்ன ஏதோ ஒரு கெட்டப் கம்மியா இருக்க? துண்டாடுறா. கூட அவனு கேட்ட வாங்கிக்கடா. தாத்தா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க. நல்லா இருப்பா, நல்லா இருப்பா. எப்படி? மாப்பிள, நீங்க வந்த கொஞ்ச நாள்ல என் பேரனை இந்த அளவுக்கு மாத்திட்டீங்க. இது என்ன கண்டீங்க? இன்னும் போக போக பாருங்க உங்க பேரனை எங்க கொண்டு போய் நிப்பாட்டுறேன்னு. நடு தெருவுல நிப்பாட்டிடுவாரு. அது நடு தெருவுல மேடை போட்டு அது மேல உங்க பேரனை நிப்பாட்டி ஊர் ஜனங்க எல்லாம் பாராட்டுறாங்க கொண்டு வந்து நிறுத்திடுவேன்னு சொல்றான். என்ன ரசிச்ச? தாத்தா, யாரு பேச்சும் கேட்காதனா, மாமா பேச்ச மட்டும் கேக்குறேன்னா, மாமாட்ட ஏதோ ஒரு சக்தி இருக்கு. அவன் சக்தி தெரிஞ்சுதானே அவனை வர வச்சேன். மாமா, நம்ம ஆக்டிங் எப்படி இருந்துச்சு? கொஞ்சம் ஓவர் தான். இப்ப ஏன் ஆக்டிங் கவனி லைட்டா குடுக்குற பாரு. டேய்,
எங்க போறீங்க? எங்கடா வெட்டலுக்கு போறீங்க காண டேய் எங்கடா இருக்கீங்க ஐயோ டேய் வந்தேடா கருமாமி உன்னை வெட்டாம விட மாட்டேன் ஹை ஹை ஐயோ மேன் என்ன பார்த்து பயப்படுற இல்ல நீ அருவாக்குறதெல்லாம் வச்சிட்டு இருக்கற ஏதாவது வெட்டி தொலைச்சிர போறேன்னு தான் நான் சாதாரண மனுஷனா இல்ல இப்ப என் மேல பிளாக் கார்டு வந்திருக்கு பிளாக் கார்டா எஸ் யூ நோ இங்கிலீஷ் ஐ நோ ஐ அம் பிளாக் கார்டு கருப்புசாமி வந்திருக்கு ஐயோ கருப்பு சாமியா எங்க குலதெய்வம் பாச்சே இப்படி தெரிஞ்ச இது என்ன பிஸ்கட் அருவா என்கிட்ட 6 அடி அருவா இருக்குதே அதை எடுத்துட்டு வந்து வெட்டி இருப்பேன் ஐயோ கருப்பு சாமி எதுக்கு சாமி அருவா கீழே போட்டீங்க இல்ல சாமி வந்து லேட் ஆச்சு நான் சீக்கிரமா 19 படி ஏறணும் இல்ல 19 படி நான் 18 படி தானே ஏன் ஒரு படி எக்ஸ்ட்ரா இருந்தா நீ ஒத்துக்க மாட்டியா ஒத்துக்கிற சாமி உனக்கு என்ன சாமி வேணும் இன்னைக்கு நீ கசங்கன கத்திரிக்காய் தாண்டி சொல்லுங்க சாமி நீ வறுத்த வாழைப்பழம் தாண்டி ஆசைப்பட்டது கேளுங்க சாமி ஏய் இன்னைக்கு நீ பிஞ்சு போற பீக்கங்க சரி சாமி என்ன வேணும்னு கேளுங்க சாமி என்ன தாத்தா இது கூடவா தெரியாது கருப்பண சாமிக்கு வந்தது பட்ட சாராயமே சுருட்டும் தான் ஏய் அது ஓல்டு கருப்பணசாமி இது லேட்டஸ்ட் கருப்பணசாமி ஃபாரின் ட்ரிங்க்ஸ் ஃபாரின் சிகரெட் ஏற்பாடு பண்ணு சரி சாமி பரம பக்தா உன் பேரனை திருத்துறதுக்காக ஏற்கனவே கிளண்டன் உன் வீட்டுக்கு வந்திருக்கான் அதே கிளண்டன் கிட்ட உன் பேரனை ஒப்பட அவன் திருத்தி அனுப்புவான் சரி சாமி வழி செலவுக்கு ஏதாவது வேணுமா சாமி அதோ அந்த பசங்க கிட்ட ஆளுக்கு 10 கொடுத்து அனுப்பு 10னா 1000மா இல்ல லட்சமா 10 லட்சம் தான் சரி சாமி இல்லை சந்தி சிரிச்சவனே வெளியே வரா யோ வண்டி வளர்க்கன என்னயா நான் குதிக்கிற 4 வட்டி மட்டன் பிரியாணி 4 வட்டி கோழி பிரியாணி 10 வெண்ணி முட்டை ஆம்லெட் சுக்கா ரோல் இன்னும் கடைக்குள்ள என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் பொட்டை கட்டி கொண்டா சரி துட்டு சுட்டா மூக்கியான என்ற சொன்னேன்னா உன்னை பிச்சு போடுவார் பிச்சு எல்லாத்தையும் கட்டி கொடுறா வெண்ண ஏண்டா ஓசி சோத்துலயே உடம்ப வளர்த்துட்டு திரியுறீங்க மூக்கையா என்னடா மூக்கையா அவங்க அப்பனே வந்தாலும் சரி ஒண்ணும் தர முடியாது என்ன பண்றேன் பாரு அடிக்கிற அடியில உங்க ஆட்டாட்ட கொடுத்த சேலையில நீ கக்கணும்டா நீங்க அடிக்கிட்டு பாத்துக்கிட்டு போங்க அண்ணே அந்த பிரியாணி கடைக்காரே நான் கேட்ட எதையுமே கொடுக்க மாட்டானே உங்களால எதையுமே ஆட்ட முடியாதுன்னு எங்களை எல்லாம் அடிச்சு அனுப்புறானே நான் வந்தாலும் எப்ப வந்தாலும் ஒண்ணு முடியாதுன்னு சொன்னேன் மாவனே உன் தலையை எடுத்துட்டா நீ எப்படி பேசுற பாக்க ஏய் ஓசில ஊர் மேஞ்சே எனக்கு பழக்கமாயிடுச்சு உனக்கா என் பழக்கத்தை மாத்த முடியுமா என்ன பரவாயில்லையே புட்டி தானே கிடைச்சிருக்கு குட்டி கிடைக்கலன்னு இருந்தேன் மொண்டாட்டியா பரவாயில்ல வாழ்க்கை எனக்கு என்ன பாக்குறீங்க பக்கத்துல அனத்தில் ஜாஸ்தியா இருக்குன்னு பாக்குறேன் மாம் நான் எழுதின கவிதையை கொஞ்சம் படிச்சு பாருங்களேன் ஏய் நானும் விழுப்புரத்துல இருந்து விடாம பாக்குறேன் எதிரில என்ன வருதுன்னு பார்க்க மாட்டேங்கிற பக்கத்துல என்ன பண்றாங்கன்னு பார்க்க மாட்டேங்கிற ஒரே சீக்கு வந்த கிளவி மாதிரி இப்படி அனுப்புனா நான் எப்படா ஸ்டேரிங் பிடிச்சி வண்டி ஓட்டுறது மாம் அதுல கஷ்டப்பட்டு எழுதுற கவிதை ஒண்ணும் பண்ணிடாதீங்க ஆமா இவர் பெரிய கவிஞர் கண்ணதாச கஷ்டப்பட்டு கவிதை எழுதியிருக்காரு ஏன்டா ஏதாவது மளிகை கடையில கணக்கு இருந்தாலும் மாசம் மாசம் சம்பளம் கொடுப்பா வாங்கி சாப்பிடலாம் ஏன்டா டைத்தை வேஸ்ட் பண்ற ஆமா முதல்ல அது கொடுங்க மாமா 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 ஆஹா கவிதையும் பறக்குது கூடவே கவிஞரும் பறக்குறாரு காதலை பத்தி என்ன மாதிரி யூத்திட்ட கேளுப்பா போஸ்ட்மேன் ஏன் கேக்குற அவருக்கு என்ன தெரியும் தபால் கொடுக்க தெரியும் ஸ்டாம்ப் போட தெரியும் வேற என்ன தெரியும் ஒண்ணுமே தெரியாது இந்தப்பா இந்த கேசட்ல பூங்குடிய பத்தி நிறைய பாட்டு பதிஞ்சு வச்சிருக்கேன் இத போட்டின்னு வச்சுக்க அசத்திடலாம் நிச்சயமா வர்ற நேரமாச்சு வா இன்னைக்கு வரட்டும் பாருங்க அசத்திடுறேன் ஏப்பா 2 ஸ்பெஷல் டீ ஒரு ஹாஃப் டீ போடு இந்த கேசட்டை டேபிள்ல போடு பூங்குடி இந்த பாட்டை ஒன்னொன்னா கேட்க போகுது அப்படி அசந்து உன் மடியில விழ போது பாரு எப்படி வனாரையா கூடி கூடி பூத்ததம்மா பொன் வண்டுதான் பார்த்ததம்மா இந்த பாட்டு போடுறதே வேலையா போச்சு இவனுக்கு சும்மா விடக்கூடாது இப்ப பாரு மரியாதையா சொல்லு நான் வரும்போதெல்லாம் இந்த பாட்டு போடுறது யாரு
சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கேன், நடுவு விட்டுறாத. அந்த பொண்ணு முதுகுல நீ சிங்கம் வரையும் போது அது ஓ ஏ அப்படின்னு நெளியும். உனக்கு தெரியாதா? என்ன மாமா புரியாம பேசிட்டு இருக்கீங்க? நீங்க முன்னாடி கேட்டப்ப நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன்ல. இப்ப நீ வரையிலன்னா நான் வரைஞ்சிருவேன். நீ வரைஞ்சா குரங்குதான் வரும், சிங்கம் வராது. சும்மா இரு ஐயா. நீ வாயா. என்னங்க நீங்களும் புரியாம பேசிட்டு இருக்கீங்க? ஒரு வயசு பொண்ணு முதுகுல நான் எப்படி? நான் கூட முதல்ல அப்படித்தான்ப்பா நினைச்சேன். ஆபத்துக்கு பாவம் இல்லன்னு எல்லாரும் சொல்றாங்க. வாப்பா ஐயா வாப்பா. இந்த பாரு, இது உன் கையில காலான்னு நினைச்சு கேக்குறேன். கையெடுமா. என்ன கைய காலா நினைக்கிறது, மூக்க நாக்கா நினைக்கிறது, என்ன மாத்தி மாத்தி நினைக்கிறது உன் இஷ்டத்துக்கு? இந்த கைய காலா நினைச்சு அது வரைக்கும் தலைகளை நடந்து போப்பா. நீ சும்மாறா. இந்த பொம்பளை ஊருக்குள்ள லவ் சொல்றது கேட்டா பல மொழிங்கிறாளுங்க. ஒரு பேச்சுக்கு சொன்னா கடந்து தவறியே. நீ சும்மா கடை. நீ வாப்பா. அது முடியாதுங்க. என்னப்பா இப்ப ரொம்ப பிகு பண்றாமா? வாங்கம்மா சர்க்கஸ் கம்பெனிக்கு போலாம். எதுக்கு? எனக்கு தெரிஞ்ச சிங்கம் 2 இருக்கு. கொண்டு வந்து அந்த பொண்ணு முதுகுல பிராண்டி விடுவோம். ஐயோ இந்த லொள்ளு தானே உன்னை விட்டு போகாதுங்கிறது. எப்பா வா. இருமா. இப்ப நீ வாபுரியா இல்லையா? முடியாது. இப்ப என்ன பண்ண போற? போடா. இந்த கிளண்டன் சொல்லியே கேட்கல, மண்டையில பேசிக்கிறடா மரியாதை. அந்த பையன் வர்றதையும் கெடுத்து போடுவீங்க போல இருக்க. சரி வரேன். ஒத்துட்டா வாடா. வாங்க வாங்க. விஞ்ஞானம் என்ன ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு. கம்ப்யூட்டர்ல ஒரு பட்டனை தட்டினா என்னென்னமோ வருது. அந்த காலத்துல இந்த பெருசுங்க பொம்பளைங்க முதுக டச் பண்றதுக்காகவே இந்த மாதிரி வைத்தியத்தை கண்டுபிடிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். ஏய் மாப்ள, என்ன ஓவியர் இன்னும் டச் பண்ணவே இல்லையா? உன் கூட ஆரம்பத்துல இருந்தே இந்த சொல்லதாண்டா. போனமா வேலையை முடிச்சுமா வந்தமான்னு இல்லையே. என்ன அவன் முதுக பாத்துக்கிட்டே உட்கார்ந்துருக்க? டேய் பாத்து வரடா, முதுக ஜல்லிக்கேரணி மாதிரி ஆக்கிறாத. கிழவிக்கு நான் பதில் சொல்ல முடியாது. சும்மா லவன் கொலைக்காம ஓரமா போய் நில்லுங்க. எப்ப அருணா அண்ணன்ட்ட ஏதோ சொல்லணும்னு சொன்னீங்க, சொல்லுப்பா. எங்க நான் சொல்றத கேக்குறாரு. இவர்கிட்ட எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. குடுகுடுன்னு ஓடி போய் அந்த ஓட்டு மேல ஏறி சொல்லு. சீரியஸா சொல்றேன் மாம். நான் சீரியஸ்க்கு வர தயாரா இல்லப்பா. அண்ணே எனக்கு தெரியுதானே? இவர் தெரியல? தெரியலையே. உனக்கும் தெரியலையா? அட என்னங்கப்பா, இவர்தான் பாகிஸ்தான் அதிபர் முஷரப். ஏய் நான்சென்ஸ். அருக்கு போற ஆடு மாதிரி மாலை போட்டுட்டு நிக்கிறியே, நீ யாருன்னு சொல்றா? அண்ணே உங்க அப்பா எங்க அப்பாவுக்கு அந்த காலத்துல 5 லட்சம் ரூபாய் பிச்சை காசு போட்டாருண்ணே. அதை வச்சு நான் கோடீஸ்வரன் ஆயிட்டோண்ணே. பாத்தியா, பிச்சை வாங்கினவன் கோடீஸ்வரன் ஆகிட்டா, பிச்சை போட்டவன் பிச்சாண்டி ஆகிட்டான். அத நைஸா குத்தி காட்டுறான் பாத்தியா? அண்ணா அப்படியெல்லாம் சொல்லாதீங்கண்ணே. சரி அப்படியெல்லாம் இனிமே சொல்ல மாட்டேன். உங்களை பாக்குறதுக்கு எப்படி இருக்கு தெரியுமா? எப்படி இருக்கு? ரொம்ப கேவலமா இருக்கு. ரொம்ப வாடுறானே. நான் என்னப்பா பண்றது? என்னைக்கு எங்க அப்பா இந்த நான்சென்ஸ கையில புடிச்சு கொடுத்தானோ அன்னைக்கு இருந்து பீட உராசிட்டே இருக்குது பாரு. அண்ணா அவரை சொல்லி என்ன குத்தம்? உங்களுக்கு நேரம் சரியில்லை. நீ அவனுக்கு சப்போர்ட் பண்றியா? ஓ நேரம் சரியில்லடா. அண்ணே எனக்கு இருக்கிற தோட்டம் துறவு ஆஸ்தி அந்தஸ்து எல்லாத்தையும் சரி பாதி உங்களுக்கு எழுதி வைக்கிறேனே. உங்க அப்பா எப்படி இருந்தாரோ அதே மாதிரி உங்களை நான் பார்க்கணும்னு ரொம்ப விருப்பப்படுறேனே. ஏய் கிளிண்டா, என்னாச்சு? ஒரு சின்ன பிளாஸ். என்ன முக்குற? டீமில் கூட சந்தோஷமா இருக்க கூடாதா? உரமுடி தலையா? அண்ணே எங்களுக்கு இன்னைக்குதான் கல்யாணம் ஆயிருக்கு. நாங்க 100 ஆண்டு வாழணும்னு வாழ்த்துங்கண்ணே. 100 ஆண்டா? சரி சொந்தம் வந்து சொல்லுங்க. ஏண்டா அவன் என்ன பில்டிங் லீஸுக்கு எடுத்திருக்கான்? சரி விழுங்க. 100 ஆண்டு வாழுங்க. அண்ணே வாங்க, நீங்க முன்னாடி வாங்க. டேய் அவனுக்கு கூப்பிடுற? அவரும் வயசுல மூத்தவரா தான். டேய் வேணாண்டா. இல்லண்ணே பரவாயில்லண்ணே. டேய் அவரை பத்தி உனக்கு தெரியாதுடா. பரவாயில்லண்ணே. டேய் வீண் பழிக்கு ஆளாகாத. அட போங்க. அவ்வளவு எதிரிக்க எதிரிய. இந்தாமா ஏன் மொய் பணம் எவ்வளவு? 1 ரூபா. உன் பூம் போட்டு நிலைச்சு நிக்கணுமா? இந்த 1 ரூபாய்க்கு அவனுக்கு பூவும் போட்டு நிலைக்குமா? சரி மரியாதை கொடுத்து போது எழுந்திரி. சொன்னா கேளுப்பா. எழுந்திரி எழுந்திருப்பா எழுந்திரி. இந்தப்பா இந்தம்மா உன் புருஷனை எழுப்பி விடு. மாமா மாமா எழுந்திருங்க மாமா. மாமா ஐயோ மாமா என்ன விட்டு போறீங்களே மாமா. என்னது போயிட்டானா? ஐயோ ஐயோ மாமா ஐயோ. ஆசீர்வாதம் வாங்கினவன் டாப்ல போயிட்டான், ஆசீர்வாதம் கொடுத்தவன் சைடுல போயிட்டான். நம்ம 2 பேரும் ஒயிட்ல போயிடலாம் வா. மாப்பிள உன் கதையை சொல்ல இப்படி துடிக்கிறியே. இந்த ஒலமூடி தலையை யாரு யாருன்னு கேப்பியே. இவன் கதையை சொல்றேன் கேளு. 25 வருஷத்துக்கு முன்னால எங்க அப்பா எப்படி வாழ்ந்தான் தெரியுமா? அமைதி அமைதி. கணக்கு புள்ள மக்களுக்கெல்லாம் என்ன குறைன்னு கேட்டு சொல்லு. ஐயா இங்க வா ஐயா. கணக்கு பிள்ளை இவனுக்கு என்ன குறை? இவனுக்கு 2 பொண்டாட்டியாம் ஐயா. இவனல்ல ஒரு சரியான ஆண்மகன். 2 பொண்டாட்டிய வச்சு சமாளிக்க முடியலையா? ஒரு பொண்டாட்டிய நீ எடுத்துக்க. ஐயா பின்ன நான் எடுத்துக்க முடியுமா? அதுக்கு என்ன தேவை? பணம் தேவையாம் ஐயா. கேஷியர் 2 பொண்டாட்டி என்ன 4 பொண்டாட்டியோட வாழ. டேக்கே நல்லா இருக்கணும் ஐயா. கிட்ட வராதரா, யானை மிதிச்சிரு. என்னது குழந்தையின் அழுகுரல் சத்தம்?
என்ன ஆச்சரியம்! என்னுடைய ஆட்சியில் குப்பை தொட்டியில் குழந்தையா? என் குலத்திற்கே கேவலம். கணக்கு பிள்ளை டே டப்பா தெரியா, அது என்னன்னு போய் பாருடா. இரு நானும் வர்றேன். டே டப்பா, என்னடா குனிஞ்சு பாக்குற? உள்ள உனக்கு செத்துக்கிட்டு போயிடாது, போடா. தென்பாண்டி சீமையிலே தேரோடும் வீதியிலே மான் போல வந்தவனே, யார் குழந்தை நீ, யார் குழந்தை, யார் குழந்தை நீ, யார் குழந்தை? என்ன சத்தம்? யானை செத்து போச்சுங்கய்யா. என்னது யானை செத்து போச்சா? இத தொட்ட உடனே யானையே செத்து போச்சு. தகனமே சரியில்லடா. இவ்வளவு பெரிய யானையே செத்து போச்சு. ஐயா, நம்ம அரண்மனை இடிஞ்சு போயிருச்சியா? அரண்மனை இடிஞ்சு போச்சா? மாட மாளிகை கூட கோபுரம் எல்லாம் போச்சு. என் சொத்தெல்லாம் போயிடும் போல் இருக்கு. அப்படி சொல்லாதீங்க ஐயா. யாரியா நீ? நான் கிருஷ்ணவம்சத்து ஜோசியர் ஐயா. இந்த குழந்தைய பத்தி என்னையா தெரியும்? அவரோட ஜாதகமே தெரியும் ஐயா. சொல்லியா? குழந்தை பிறந்த உடனே சொத்தெல்லாம் அழிஞ்சு போயிரும் ஐயா. ஆனா இந்த குழந்தை வளர 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 இப்போ உங்களுக்கு இருக்கிற சொத்தை விட 15 மடங்கு பெருகும் ஐயா. ஆனா இது அருமை தெரியாம இத பெத்தவங்க குப்பை தொட்டில போட்டு போயிட்டாங்க. அது கிடைக்கலையா குப்பை? அதுகளை விடு. இந்த குழந்தை வளர வளர இப்ப இருக்கிற சொத்தை விட எனக்கு 15 மடங்கு சொத்து உயருமா? யோ, என் குலதெய்வத்து மேல ஆடையா? இத நான் வளர்க்கறேன்யா. டேய் அப்பா, நீ கிளின்டன், இவன் உன் தம்பி நெல்சன் மண்டேலா. எந்த நேரத்திலும் இவனை நீ கைவிட்ட கூடாது. என்ன கஷ்டம் வந்தாலும் இவன் கூடத்தான் நீ இருக்கணும். புடிய கைய. அப்படி வாழ்ந்த குடும்பம். அப்ப உங்க சொத்து சுகம் இவனை கையில முடிச்சு கொடுத்தாருல்ல, அன்னைக்கே எல்லாம் போயிடுச்சு. உங்க அப்பா யானை போச்சுல்ல, அதோடவே அவரும் போயிட்டாரு. சரி, இப்ப என் கதையை கொஞ்சம் கேக்குறீங்களா? பாரு, உன் கதையை நான் வீட்டுல தான் கேட்பேன். வா போலாம். வானவரையா பாடுறி. போற்றி பாடிடி பெண்ணே, தூக்கம் போடிடி கண்ணே, தேவர் காலடி மண்ணே. அப்படித்தாண்டா ராஜா. தக்கதசாண்ட உங்க கிழக்கு தேசிய நோண்ட. ஏண்டா, இது என்ன சினிமா தியேட்டரா? இங்க தேவர் மகன் படம் நடக்குது. இவர் சிவாஜி கணேசன், நீ என்ன ஒரு பேர்னா? எட்டி மிதிச்சனா? நான் உன்னை அப்ப இருந்து கவனிச்சிட்டு இருக்கிறேன். உன் அட்டகாசம் தாங்க முடியல. ஒரு ஜான் இருந்துட்டு இவ்வளவு நீ பண்ற. என்ன அவ்வளவு அல்பமா நீ நினைச்சிடாத. உரி கட்டி தொங்குதல்ல, அதுல இருக்கிற சட்டி இறக்கி வச்சுட்டு உன்னை உட்கார வச்சு முடிச்சிருவேன். இந்த தடவை மன்னிச்சிருங்கம்மா, இனிமே இது மாதிரி நடக்காது. நடந்தா கொன்னுடுவேன். ஐயோ, உங்கள்ட்ட ஐடியா கேட்டேன் பாருங்க. என்ன சீக்கிரையா, சீக்கிரையா. உன் பொண்டாட்டி சூப்பரு. என்ன உங்க வாயை வச்சு சும்மா இருக்க மாட்டீங்களா? உண்மையை தானே சொல்றேன். என்னைய சொல்றேன்? உன் பொண்டாட்டி சூப்பரு. உனக்கு என்ன கொழுப்பு இருந்தா என் பொண்டாட்டி சூப்பர்னு என்கிட்ட வந்து சொல்லுவேன். உன் பொண்டாட்டிய பத்தி ஊரே சொல்லுது, நான் மட்டுமா சொல்றேன்? சத்தியமாயா, உன் பொண்டாட்டி சூப்பரு சூப்பரு சூப்பரு. என்ன எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? எல்லாரும் சேர்ந்து ப்ளீஸ். ஏன் எல்லாரும் போட்டு இவனை அடிக்கிறீங்க? சொல்ல சொல்ல கேட்காம டீ கடைக்காரன் பொண்டாட்டியே சூப்பர் சூப்பர் சொல்லிட்டு இருக்காரு மாம்ஸ். ஏண்டா, டீ கடைக்காரன் பொண்டாட்டிய சூப்பர்ங்கறனே? அண்ணா அண்ணா, அவன் என்ன தப்பு செஞ்சா? எதுக்காக அடிக்கிறீங்கப்பா? இன்னொருத்த பொண்டாட்டி சூப்பர்னு சொன்னா அடிக்க மாட்டாங்களா? அவன் பொண்டாட்டிய சூப்பர்னு சொன்னா எல்லாரும் போட்டு அடிச்சிடறதா? இப்ப ஏன் பொண்டாட்டிய சூப்பர்னு அவன் சொல்லட்டும். சொல்ற அண்ணே, சொல்ற, சும்மா சொல்லுப்பா. உங்க பொண்டாட்டி சூப்பருங்க. உங்க பொண்டாட்டி சூப்பருங்க. உங்க பொண்டாட்டி சூப்பரா சூப்பருங்க. என்ன சிரிக்கிறாரு? அவர் பொண்டாட்டி அவர்கிட்ட இல்ல. ஏன்? ஃப்ரெண்ட் கூட்டிட்டு போயிட்டாரு. ஃப்ரெண்ட்ஸ்னா பக்கத்து வீட்டுக்கார. என்ன தம்பி இதெல்லாம் போய்? என்ன கம்பி இதெல்லாம்? அதான் தள்ளிட்டு போயிடுங்க. அப்புறம் கம்பி கும்பி டாடி. ஏண்டா டேய், ஒண்ணே அண்ணே இருங்கண்ணே. நான் என்ன சொன்னேன்னா, இவரு கடை பொண்டாட்டி நல்லா இருக்குன்னு சொன்னேன். அடடடடடட, பிரிச்சு சொல்ல வேண்டியதை சேர்த்து சொல்லிட்டாங்க. அறிவு கெட்டவன். ஆமா, இவர் அறிவு டிப்போ. பொண்டாட்டி அடுத்தவன் தள்ளிட்டு போயிட்டா நீ எல்லாம் பேசுறியேடா. டேய், இது என்னது? காஃபி. இங்க வந்தா என்ன கேக்குற? காஃபி. நீ ஏன் டீ கேட்ட? இனிமே இங்க வந்தேன்னா காஃபி. எங்க சொல்லு. காஃபி. போண்டாவே போண்டா. வடைய வடைய வடன்னு சொல்றேன். வடைய வடைன்னு தான் கேக்குறேன். அடுத்தவன் தோடைய கேட்டா உன் தோடைய பிஞ்சு போயிரு. போடா போ, ஓடி போயிடு. ஆல் பீப்பிள்ஸ் கோ 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 கோ. போயிருங்க. டேய் மாப்ள, நீ அந்த பாட்டை போட்டு பொண்ணை கிண்டல் பண்ணது, அந்த பொண்ணு வந்து டீ கடைக்காரனை அடிச்சது, இதையெல்லாம் நான் நோட் பண்ணிட்டு தான் இருந்தேன். இந்தா இத கொண்டு போய் போடு. என்ன இருக்கு? பாம் இருக்கு. டேய், கேசட்ல பாம் இருக்குமா? பாட்டு இருக்கு, போடு. தானே பார்த்தேன். போடு. டேய் பைசன், இங்க வா. நீ எல்லாம் காப்பி கடைக்கு வந்தீங்கன்னா கடைக்கு பின்னால் நின்று தான் காப்பி வாங்கி கொடுக்கணும். கடையவே மறைச்சிட்டு நிக்கிறியா? போ போயிருமே. ஏறுமே. கேட்டியல்ல அட்வைசிங் சாங். ஐடியா வேணா என்கிட்ட கேடு. இந்த அட்ரஸ் இல்லாத பசங்க கிட்ட எல்லாம் கேட்காத. கம் ஆன், ஃபாலோ மா. ஏ மாப்ள, லெட்டர் ரெடியா?
ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. யாரா அவன்? ஏண்டா 2 பக்கம் தண்ணி ஓடுது, நடுவு பாறை மேல உட்கார்ந்துருக்க, இன்னுமா லவ் வரல? என்னடா உங்க லவ்? அந்த காலத்துல எல்லாம் லவ் லெட்டரை மன்னர்கள் ராஜாக்கள் புறா மூலமா அனுப்பிட்டு இருந்தாங்க. இப்ப சிட்டி லவ் எல்லாம் எஸ்டடி இன்டர்நெட் பேச்சர் மூலமா போயிட்டு இருக்குது. நம்ம ஊர்ல நம்ம ஐடியா படி லெட்டர் மூலமா போயிட்டு இருக்குது. ஓ, லெட்டர் கொடுக்க போறீங்களா? எஸ், வேளாண் மாதிரி தான். அச்சோ, கர்நாக்கு புடிச்சவனே, நீ சொன்ன விளங்காதேடா. அதுக்கு இல்ல, அந்த மூக்குத்தி ஒரு மாதிரி, புரிஞ்சுக்கிட்டீங்களா? அது ஒண்ணும் புரிஞ்சுக்க வேண்டியது இல்ல. என்னைக்கு ஒன்ன எச்சி தொட்டியில இருந்து எங்க அப்பா தூக்குனானோ அன்னைக்கு இருந்து இன்னைக்கு வரைக்கும் அருணாக்கர் ஒண்ணுதான் மிச்சம். லெட்டர் கொடுத்து பொழைக்கிற, அது கூட உனக்கு பிடிக்கலையா? சரி சரி, உங்க மாப்பிள்ளை எந்திரிச்சிட்டாரு, லெட்டர் வாங்கி வச்சுட்டு போங்க. ஏய், வாழ்த்தி அனுப்புடா. எப்படியே போங்க. அட பாவி, போங்கன்னு சொல்றியே, வாங்கன்னு சொல்ற. அச்சோ, ஏய் அங்க பாரு, என் மாப்பிள்ளை வழி கொடுத்தாண்டா. தகன சரியில்லை, நான் நாளைக்கு போய்க்கிறேன். இன்னைக்கு போனா நடக்கிறதா நடக்கும். டேய், அப்பா முட்டி எல்லாம் கழண்டுருச்சு. மாம்ஸ், லெட்டர் ரெடி. மாம்ஸ், வாழ்க்கையில எதனாலும் உருப்படியா செய்யுங்க. என் லைஃபே இதுல தான் அடங்கி இருக்கு. இந்தாங்க. மாப்பிள்ளை, என் லைஃப் இந்த லெட்டர்ல தான்டா இருக்கு. ராஜா இருக்கு, ராணி பணம். ஒளிமயமான எதிர்காலம் அந்த ஊஞ்சலில் தெரிகிறது. தி கேட்ச். ஏய் தவாலே. ஐயா. வாலே. என்ன கடுதாசி நாய்க்கு பிஸ்கட் போற மாதிரி வீசிட்டு போற, மரியாதை கையில கொடுக்கணும். ஐயா, சில வீட்டுல நாய் தாயா லெட்டர் கவிட்டு போகுது. இந்த வீட்டுல மனசா இருந்தது நான் பாக்கலீங்க ஐயா. என் பேரை சொல்றான்ல, எடுத்து குடுறி. சரி, கடுதாசி கொடுக்கிறது உனக்கு பாட்டு என்ன வேண்டிய பாட்டு? ரோட்ல கிழங்கு விக்கிறவெல்லாம் பாடிட்டு போறா, தவால் கொடுக்கற நான் பாடக்கூடாது ஐயா. சத்தம் ஐயா, பெருசு காது கேட்காது, அதனாலதான் சவுண்ட் விட்டு. சரி படி. ஐயா, லெட்டர் குடுக்கறதுக்கு தான் கவர்மெண்ட்ல சம்பளம் தர்றாங்க, படிச்சு சொல்றதுக்கு இல்லீங்க. ஆமா, தம்பியா தான் இருக்கான், பிரிச்சு படி. மேட்ரு ஓபன் ஆனா நம்ம பெண்ட நிமித்துவானுங்க, நழுவி இருக்கும். உள்ள ஐயா, லெட்டர் படிக்க சொன்னா கம்மன் நிக்கிறியே. தாத்தா, சொல்லு. எவனோ ஒருத்தன் எனக்கு லவ் லெட்டர் எழுதிருக்கான். ஏன் வீட்டுக்குள்ளே வந்து உன் புத்தியை காட்டுறியா? இப்ப ஏன் புத்தியை காட்டுறதுக்குள்ள மறுவாதையா சொல்லு, யார் இந்த வேலையை செஞ்சது? பேராண்டி, இவனை இந்த ரூட்ல வச்சு கேட்டா சொல்ல மாட்டான். இவனை வேற ரூட்ல வச்சுதான் கேட்கணும். வேற ரூட்னா எந்த ரூட்டுங்க? மெட்ராஸுக்கு போற ட்ரங்க் ரூட்டுங்களா? ஐயோ அம்மா, ஐயோ 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 அம்மா, ஐயோ ஐயோ, நிறுத்தியா. அடிக்கணும் ஆசைன்னு ஒரு சின்ன குச்சியில அடிக்கா. என்னைய மரத்தை புடிக்கிட்டு வந்து அடிக்கிற? அடியே, இங்க பாருடி. என்னடி கேட்ட? ட்ரங்க் ரூட்டா? இதுதான் ட்ரங்க் ரூட்டு. பெருசு, நீ என்ன மெண்டலா? என்ன அடியே அடியேன்னு பொம்பளை கூப்பிட்ட மாதிரி கூப்பிடுற? நான் ஆம்பளையா? பேராண்டி வால்யூம் கூடுது. ஓ, பேர ஆண்டி ஆப்பா. ரெண்டு. ஐயோ அம்மா, நிறுத்தியா. தபால் கொடுக்க வந்தானே இப்படி அடிக்கிறீங்களே, கேட்க ஆள் இல்லையா? ஏன் இல்லை, நான் இருக்கிறேன்ப்பா. அப்பான்னு சொல்லாதடா, தப்பா பிறந்த டப்பா டான்ஸ் ஆடுதுடா. நான் சாத்துங்க. அவங்கிட்ட சொல்லு. ஐயோ அம்மா, ஐயோ ஐயோ ஐயா. போடுங்க, நல்லா போடுங்க. அம்மா தாய்க்குலமே, என்னமா சௌரியமா உட்கார்ந்து டிவில கிரிக்கெட் மேட்ச் பார்த்த மாதிரி பாக்குறீங்க. நான் அடிக்கிற மாதிரி அடிக்கிறா, கொஞ்சம் ரெக்கமெண்டேஷன் பண்ணுமா? அம்மா கட்டையோ வாங்குறாமா. என்ன என்ன சும்ப பையன் நினைச்சியா? இந்த கடுதாசி யார் எழுதுனான்னு உனக்கு நல்லா தெரியும். இது என்னது, ரஜினிகாந்த் மாதிரி ஸ்டைலா கட்டையை சுத்தி எல்லாம் அடிக்கிற? மரியாதையா சொல்லிடு, கண்ணம் போட்டுருவேன். ஓ, அது வேறயா? என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? தோலை உரிங்க உரிங்க. என்னடா சொறீங்க சொறீங்க? சொறீரண்டா. ஐயா, நானே உள்ளத உள்ளபடி மறைக்காம சொல்லிடுறேங்க. இந்த கடிதாசை வேற யாரும் எழுதி கொடுக்கலீங்க. இந்த பக்கத்துல ஒரு பண்ணி பம்பிட்டு நிக்கிறீங்களே, அந்த பண்ணி தாங்க எழுதி கொடுத்துச்சு. ஐயா, நான் உண்மையை தாங்க சொல்ல வந்தேன். அதுக்குள்ள இவர் சொல்லிட்டாரு. நான் இந்த பூங்குடிக்கு லெட்டர் கொடுக்கல, இது என் தங்கச்சி மாதிரி. எப்படி தங்கச்சி? ஐயோ, பால்கார பரமசிவம் இல்ல, அவன் மக பூங்குடிக்கு எழுதுனேன். இவர் தெரியாம உங்கள்ட்ட வந்து கொடுத்துட்டாரு. கொஞ்சம் ரெடி. ஏ பால் பரமசிவம், ஓ, இனி அவன் வேற வந்து தட்ட போறா, கிழிஞ்சமுடா. வாடி போலாம். உன் மக பூங்கொடிக்கு இவன் காதல் கடிதாசி போட்டானா என்னன்னு கவனி. வா, நம்ம தங்கச்சிக்கு காதல் கடிதாசி எழுதிருக்காங்களா? இனிமேல என்னால பொறுமையா இருக்க முடியாது. வாடா போலாம். பூங்குடி வேணுமா இல்ல உன் மாமா வேணுமா? நீ முடிவு பண்ணிக்க. ஐயோ 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 ஐயோ. இனிமே இந்த மாதிரி வேலை செஞ்ச கொட்டல உருகி மாலை போட்டுருவேன். உனக்கும் தான் இனிமே இந்த மாதிரி வேலை பண்ண மூஞ்சே இல்லாம பண்ணிடுவேன் ராஸ்கல். இப்ப மட்டும் இருக்கிற மாதிரியா பண்ணிருக்க? டேய் வாடா. ஏன்டா காது கட்ட கத்த? வலிக்குதே. எனக்கு மட்டும் வலிக்கிறியா? சைலண்டா கத்துறா. அம்மா. மாமா என்னாச்சு? அதான் மரத்துக்கு பின்னாடி இருந்து பாத்துட்டு இருந்திய, அதுக்கப்புறம் வந்து என்னாச்சுன்னு கேட்டா என்ன கிண்டலாடா? அப்பவே அவங்கள வந்து பின்னிடலாம் தான் இருந்தேன். இவனா வந்து குறுக்கால போய் தடுத்துட்டான். இவன் என்ன பூனையா? இவன் குறுக்கால வந்தா நீ வரமாட்டியா? சைலம் பார்த்தா வருவியா? சரி சரி வாங்க போலாம். எப்படா வர்றது? மரத்தை புடிங்கிட்டு வர்றதா? அவுத்து விடுறா. எத கயிறியா? ஏப்பா அவுக்க போறா? இரு முன்னாடி போய்க்கிறேன். என்ன செடியை நட்டு சென்டிமெண்ட் டச் பண்றாளுங்க? சரி, நம்மளும் டச் பண்ணிட வேண்டியதுதான். என்ன அவங்களையா? ஆஹா, நோ மாப்ள, சென்டிமெண்ட்.
என்ன பண்ணலாம் சொல்லு. எனக்கு இப்பவே ஒரு ரோஜா செடி வேணும் மாம்ஸ். மாப்பிள இது ஒரு பெரிய விஷயமா? ஆஞ்சநேயர்